செந்தூரம் கூட திரிசூரமாய் மாறும் நீங்கள் இட்டுக்கொள்ளும் போது, சின்னாளப்பட்டி சேலையும் சீனத்து பட்டாகும் நீங்கள் உடுத்தி கொள்ளும் போது, வார்த்தைகள் கூட நோய் தீர்க்கும் அருமருந்தாகும் நீங்கள் கூறும்போது, எப்போதும் மண் வீடும் மாளிகையாய் மாறும் உங்கள் கருணை பார்வை எங்கள் மீது படும்போது, தங்கத்தமிழ் கற்று நிலவும் ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டதாம் உங்களிடம் மட்டும் உரையாடுகையில், எப்போதும் கூட பெண்ணையும் பொக்கிஷமாக்கினீர்கள், கிறுக்கல்களுக்கு மத்தியில் அழகாய் உங்கள் கையெழுத்து, கம்பீரமாய் உங்கள் பார்வை, கர்ஜனையாய் உங்கள் பேச்சு, மண் வீடும் மாளிகையானது உங்கள் பார்வையால், ஊரெங்கும் மண் வாசம் எங்கள் மீது மட்டும் உங்கள் வாசம், தூறலும் இல்லை மலைச்சாரலும் இல்லை, இருந்தபோதும் நாங்கள் மட்டும் இன்று நனைகிறோம் கண்ணீரால். பூவை விட மென்மையானவர் நீங்கள், வெண்மையை விட தூய்மையானவர் நீங்கள். அவரே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய பாதைகளும் அஇஅதிமுகவின் கொள்கைகளாலும் எ வாய்ஸ் ஆஃப் அம்மா அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஜெயா டிவி தான். அம்மா அவர்கள் காட்டிய பாதைகளும் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது ஜெயா டிவி இன்று தனது கண்ணீரை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கமல பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறது. இதயம் கூட விட்டு விட்டு தான் துடிக்கும், விட்டு போன ஒவ்வொரு நொடியும் உங்களை மட்டும்தான் நினைக்கும். இப்படி அந்த பசுமையான நிகழ்வுகளை தன்னிடத்தே புதைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு அற்புதமான நிகழ்வே அம்மாவும் நாங்களும். தங்களிடத்தில் புதைந்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை இங்கே பகிர்ந்து கொள்வதற்காக ஜெயா டிவியினுடைய செயல் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் இங்கே குழும்பியிருக்காங்க. உங்கள் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய அருமையான வணக்கங்கள். முதலாவதாக சீஃப் ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் சுதாங்கன் சார், கொள்கைகளை பற்றியும் ஜெயா டிவியினுடைய நிகழ்ச்சிகள் பற்றியும் அம்மாக்கிட்ட நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க. அந்த பசுமையான நிகழ்வுகளை எங்களோட பகிர்ந்துங்க சார். முதலில் அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டார் என்பதே இன்னும் ஜீரணித்து கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் தான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு அசைவிலும் இன்னும் அவர் இருந்து கொண்டிருப்ப ஒரு நினைப்போடு தான் நான் இங்கே பேசுகிறேன். அவரோடு எனக்கு 2 விதமாக அம்மாவை தெரியும். ஜெயா டிவி அவருக்காக, அவர் துவங்கியதல்ல, அவருக்காக துவங்கப்பட்டது ஜெயா டிவி. அவருடைய குரலாக அவர் தன் தொண்டர்களோடு ஒரு பாலத்தை அமைத்து கொள்ள நினைத்தார்கள். அவர் நிறுவியது நமது எம்ஜிஆர். ஆனால் அவருக்காக தனியார்கள் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அது அம்மாவின் வாய்ஸ் ஆஃப் அம்மாவாக ஜெயா டிவி உருவாக்கினார்கள். இந்த 1999 ஜெயா டிவி உருவாகிற பின் அம்மாவுடைய செயல்பாடுகளும் எனக்கு தெரியும். அதற்கு முன்பு 83 அரசியலுக்கு அப்பாற்பட்ட அம்மாவையும் எனக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் ஒரு கலைத்தாயின் பொக்கிஷம், ஒரு கல்வி ஆற்றலின் வீச்சு, எல்லாவற்றிலையும் ஒரு ரசனை கொண்ட ஒரு பெண்மணியை தமிழகம் முதலாக பெற்றதுதான் தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கொடுப்பினை என்றே சொல்லுவேன். அதற்கு பிறகு 99 ஜெயா டிவி துவங்கினார். அவருக்காக துவங்கப்பட்டாலும் அதில் அவர் அக்கறை செலுத்தினார். இந்த ஜெயா டிவிக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. வெறும் சினிமா நிகழ்ச்சிகள் மட்டுமே ஒரு தொலைக்காட்சி அல்ல, அது மக்களின் ரசனையோடு சம்பந்தப்பட்டது, மக்களோட ஆன்மீக விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது. மற்றவர்களெல்லாம் பயந்தார்கள். இங்கே பகுத்தறிவு சிந்தனைகள் வந்தபோது, அவர்கள் மூலமாக தொலைக்காட்சிகள் வந்தபோது, இங்கே ஆன்மீகத்தை தொலைக்காட்சியில் காட்டக்கூட தயங்கி கொண்டிருந்த காலத்தில் துணிச்சலாக ஒரு திராவிட கட்சியில் இருந்து கொண்டிருந்த பெண்மணி அருள் நேரம் என்று ஒன்றை துணிச்சலாக ஆரம்பித்தது தான். எதை பற்றியும் கவலைப்படவில்லை. மக்களின் ரசனை, மக்களின் உணர்வுகள், அதுதான் எனக்கு முக்கியம் என்று அம்மா அவர்கள் காட்டினார்கள். அதற்கு பிறகு 2001 நான் அவரோடு இங்கே பகிர்ந்தபோது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு விஷயத்திலும் அக்கறை காட்டுவார். அவருடைய பணிகளுக்கு நடுவே முதல்வராக இருக்கிற போது கூட
செய்தியில் யாராவது ஒரு சின்ன தவறை சொல்லிவிட்டால் தன் உதவியாளர் மூலமாக இந்த பெயரை இப்படி உச்சரிக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு செய்தி வாசிக்கும்பொழுது அந்த இனிப்பு வகையான குலாப் ஜாமுன் என்று சொல்வதை செய்தியாளர் குலோப் ஜாமுன் என்று சொன்னார். அங்கிருந்து ஒரு சீட்டு வந்தது. குலோப் என்றால் உலகம், குலாப் என்றால் ஹிந்தி வார்த்தை, அது வடக்கேருந்து வந்த ஒரு இனிப்பு பண்டம், குலாப் ஜாமுன் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி நம்மளது மாநகராட்சி கட்டடத்தை தமிழில் சொல்லும்போது ரிப்பன் கட்டடம் என்று சொன்னார். அங்கேருந்து ஒரு சீட்டு வந்தது. அது தலையில் கட்டுகிற ரிப்பன் அல்ல, ரிப்பன் என்று சொல்லிவிட்டார். தலையில் கட்டுகிற ரிப்பன் அல்ல, அது ரிப்பன். லார்ட் ரிப்பன் அவங்க பெயரை எழுதி அந்த அளவுக்கு அக்கறை காட்டுவார். என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அனுபவம் என்றால், முதல் ஜெயா டிவியில் தேன் கிண்ணம் என்று ஒரு நிகழ்ச்சி 1/2 மணி நேரம் வந்து கொண்டிருந்தது. திடீரென்று சுதாங்கனை விட்டு 1 மணி நேரம் செய்ய சொல்லிவிட்டு 1 மாதம் கழித்து நான் அவரை ராஜ்பவனில் சந்தித்த போது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த தேன் கிண்ணம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போது நல்ல சாங்ஸ் சூஸ் பண்ணுறேன். அம்மாவுடைய ரசனை எப்படிப்பட்டது என்றால், 1931ஆம் ஆண்டு வந்த சினிமாவிலிருந்து 2004 வரை உள்ள திரைப்பட பாடல்கள் அத்தனை தொகுப்பும் அவரிடம் வைத்திருக்கிறார். அவருக்கு கர்நாடக இசை தெரியும். எந்த துறை விளையாட்டுத் துறையில் அவருக்கு இருந்த ஆர்வம், அதனாலேயே மற்ற தொலைக்காட்சிகளை நாம் விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது காரணமே அவருடைய வழிகாட்டுதல் தான். அவர் நினைவு மனதை விட்டு அகலாது. நிச்சயமாக. அடுத்ததாக செய்தி ஆசிரியர் திரு மா கணேசன் அவர்கள். இவர் செய்தி ஆசிரியராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பற்றியும் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் பற்றியும் நம்முடைய செய்திகள் சேனல் பற்றியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருப்பீங்க. அந்த பசுமையான நிகழ்வுகள் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க சார். இது ஒரு பசுமையான நிகழ்வு அப்படின்றத விட நான் கற்றுக்கிட்ட விஷயம் நிறையாவே இருக்குது செய்தி சார்ந்து. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அன்னை தெரசாவுக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை பற்றி நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி பண்ணலான்னு மூத்த செய்தி ஆசிரியர் லாரன்ஸ் சொன்னார். பண்ணலாம் அப்படின்னோடனே அன்றைக்கி 7:30 மணி நியூஸ் நம்ம ஜெயா டிவி மெயினில் அந்த ஒரு நியூஸ் வந்து ஒரு 4 நிமிஷம் ஒரு நல்ல ஸ்டோரி ஒன்று ரெடி பண்ணி நல்லா விசுவலைஸ் பண்ணி அதை நம்ம மெயின் நியூஸில் கேரி பண்ணோம். அப்போ வழக்கமாக 7:30 மணி நியூஸ் முடிகிற வரைக்கும் என்ன ஃபீட்பேக் வருதுன்னு ரொம்ப இது எல்லா வெறுமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பேன், என்ன மாதிரி ஃபீட்பேக் வருதுன்னு. கரெக்டாக அந்த செய்தி தொகுப்பு முடிஞ்ச உடனே எனக்கு கால் வந்தது, சின்னம்மாக்கிட்ட இருந்து வந்தது. வந்தோடனே எடுத்தோன்னே சொன்னாங்க, ரொம்ப அழகான ஒரு செய்தி தொகுப்பு, நாங்கள் எல்லா செய்தியிலுமே இது யாருமே தொடக்கூட இல்லை, எல்லாமே ஒரு செய்தியாக அதை கொண்டு போயிட்டாங்க. பட் அன்னை தெரசா என்ன பண்ணியிருக்காங்க, எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, இந்தியாவுக்கு அவங்க செஞ்ச பணிகள் என்ன, ரொம்ப அழகாக நம்ம ஜெயா டிவி தான் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க. அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, இதை ஒரு பாராட்டு உங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கடுத்து சொன்னது வந்து, அந்த செய்தி தொகுப்பில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டீங்க, அம்மா வந்து அன்னை தெரசா பார்த்து தான் சொன்னீங்க, அது ஒரு தடவை கிடையாது 2 தடவை பார்த்துருந்தாங்க அப்படின்னாங்க. அப்போ எங்களுக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. அப்போ நான் சொன்னது, இல்லைம்மா எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. அதுதான், ஏன்னா உங்களுக்கு அம்மாவை பற்றி ஏதாவது ஒரு தகவல் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சிஎம் ஆஃபீஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற தகவலை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஜெயா டிவியில் அம்மாவை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அது 1.5 கோடி தொண்டர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே அதுதான் உண்மையான தகவல்னு சொல்லி நினைப்பாங்க. மற்ற சேனலில் எப்படி கொடுக்குறாங்களோ அது டிஃப்ரெண்ட். அன்னை தெரசா வந்து சென்னை வந்திருக்கும் போது அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை வந்து அம்மா வந்து அவ்வளோ அழகாக செயல்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் இப்படி ஒரு ஸ்கீம் கிடையாது. தாயினுடைய முகமே தெரியாமல் பிறந்து இருக்கிற குழந்தைக்கு தாய் தந்தை முகமே இல்லாத குழந்தைய நம்ம கவர்மெண்ட்டு தத்தெடுத்து வளர்க்குற திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய இம்பேக்ட், நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு வைஸ். இது வந்து ஒரு அப்படிப்பட்டவங்களை நான் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களை நேராக பார்க்கணும்னு சொல்லிட்டு எந்தவித அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அம்மாவை கார்டனில் வந்து 1/2 மணி நேரம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த தகவல் எவ்வளோ பெரிய தகவல், நாங்கள் உண்மையிலே அதை மிஸ் பண்ணிட்டோம். அப்போ அவங்ககிட்ட ஆஃபீஸில் கேட்டு நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி அன்றைக்கி 10:30 மணி நியூஸில் நாங்கள் சேர்த்துருந்தோம். இது ஏன்னா இது வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம மற்ற செய்தி எப்படி கொடுக்குறோன்றது ஒரு முக்கியம் இல்லை, நம்ம அம்மாவுடைய மவுத் பீஸ் தான் இது அதிமுகவுடைய மவுத் பீஸ் தான் நம்ம ஜெயா டிவி.
அப்படி இருக்கிற ஒரு சேனலில் வந்து அம்மா பற்றின தகவல்கள் எது போனாலும் அது 100க்கு 200% கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சின்னம்மா வந்து ரொம்ப ரொம்ப அது ரொம்ப கரெக்டாக அது பார்த்துருப்பாங்க. பார்த்து அந்த மாதிரி தான் அது கேரி பண்ணாங்க. அதே நேரத்தில் வந்து 2016 எலெக்ஷன், அசெம்பிளி எலெக்ஷனில் வந்து ஒரு ஸ்டிங்கு ஒன்று ப்ளே பண்ணோம். அம்மா கேம்பெயின் போகிறதுக்கு முன்னாடி உறுதியான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் வந்து தூ போட்டிருப்போம். அது 2 அர்த்தம். உறுதியான வெற்றி போட்டால் உறுதியானது வெற்றி, தூ வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சொல்லிட்டு. அது ஆப்வியஸ்லி அது தெரிஞ்ச விஷயம் தான் போட்டோம். அதை வந்து அவங்க கேம்பெயின்லாம் முடிச்சு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 11 o'clock பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, ஜெயா டிவியில் அந்த போட்ட அந்த இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த 11 o'clock ஃபோன் பண்ணாங்க. சினிமா ஃபோன் பண்ணி அம்மா சொல்ல சொன்னாங்க, இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டீம் இதே ஸ்பிரிட்டோட நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயங்கள் இந்த 2 இயர்ஸில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 இயர்ஸ் இருந்த எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது 10 வருஷத்துக்கு மேலே பயணிச்சிருக்காங்க நம்ம ஊழியர்கள். அவங்கக்கிட்ட இதோட ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க கண்டிப்பாக அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. சரியா? சருகுகள் போட்டு மறைத்தீர்கள் உங்கள் இதயத்தை, நினைவு என்னும் சிறகுகளால் விளக்கிய போது தெரிந்தது உங்கள் இதயம் ஒரு இரும்பென்று அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவை பற்றி. ஸோ அம்மாவை பற்றி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த அருமையான நினைவு என்னும் பொக்கிஷத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சார். அவங்கள நான் வந்து ஒரு பத்திரிகையாளனா மாணவர் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது சந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டெலிவிஷனில் நிறைய ட்ராவல் பண்ண பின்னாடி ஜெயா டிவி வந்து நான் பார்த்து ஆப்சர்வேஷன்ஸில் எனக்கு நினைவுக்கு வர்றது ஒரே ஒரு கொட்டேஷன். ஐன்ஸ்டீன் சொன்னதாக சொல்லுவாங்க, ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் டு கம் யூ ஸ்கார்ஸ்லி பிலீவ் சச் அ பர்சனாலிட்டி வாஸ் அமோங் அஸ். ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா அம்மாவுக்கு அது பொருந்தும். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒத்துப்பாங்க. ஜெயா டிவிங்கிற ஒரு டெலிவிஷன் சேனலுடைய வளர்ச்சி, இந்த 19 வருட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, it would have reflected all the achievements of Amma, and it would have also reflected all the challenges faced by Amma. ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் வந்து அம்மாவையும் ஜெயா டிவியும் பிரித்து பார்க்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஜெயா டிவியுடைய பிளேஸ்மெண்ட் வந்து கேபிளில் மாறி இருந்தாலும் அதே ஆடியன்ஸ் இன்னமும் வந்து சேனல் கூடவே இருக்காங்க. இது ஒரு பெரிய பிராண்டோட ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் ப்ரோக்ராமிங் டீட்டெயில்ஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது there is one thing which everyone says, God is in the details. And அந்த டீட்டெயில்ஸ் வந்து சின்னம்மா அவர்கள் வந்து ஃப்ரேம் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது யூ வில் நோ தட். அப்புறம் இந்த சேனலுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்குது, விச் இஸ் டு கட் அக்ராஸ் ஆல் செக்மெண்ட்ஸ். அது வந்து இன்றைக்கி நீங்கள் மார்கழி உற்சவம் நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வர்ற ஒவ்வொரு கிளாசிக்கல் மியூசிஷியனும் இன்றைக்கும் அம்மா சின்னம்மா அவர்களுக்காக தான் பாடுறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃப்ரம் கிளாசிக்கல் மியூசிக் டு சினிமா டு வாட் எவர் இஸ் கம்மிங் அப் நியூ, அது எல்லாமே வந்து அம்மா மற்றும் சின்னம்மா அவர்களின் வழிகாட்டுதல் மூலமாக வகுத்த பாதையில் தான் நடக்குது. அந்த நியூ விஷனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது மிஸ்டர் விவேக். there's a new generation which has taken over Tamil Nadu television landscape. I think
ஜெயா டிவி வந்து the fact that it still caters to the youth, shows that the tradition is being carried forward. இது வந்து என்னுடைய ஒரு ஷார்ட் ஸ்டிண்ட்டில் நான் அப்சர்வ் பண்ணது. அடுத்ததா எப்போதும் சொல்லுவாங்க, இமைகள் இரண்டும் உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும், ஆனால் இதயம் எப்பொழுதும் உங்கள் பெயரை மட்டும்தான் உச்சரிக்கும்னா அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். ஏற்பிடித்த கரங்கள் எல்லாம் எழுத்தாணியை பிடித்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அம்மா அவர்கள் பற்றி உங்கள் இதயத்தில் நிழலாடும் அந்த இனிமையான நினைவுகள் எங்களோட ஷேர் பண்ணிக்க. அதாவது அம்மா அப்படின்றது ஒரு வார்த்தையாக மட்டும் இல்லாமல் ஒரு சரித்திரமாக மாறி இருக்குது. நிச்சயம் அவங்க இருக்கும் போது இந்த அளவுக்கு அருமை எங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க இறந்த உடனே தான் அந்த அருமை வந்து அதிகப்படியாக நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. எங்கள் நியூஸ் ரீடரோட ஒரு ஃபங்க்ஷனில் அம்மா தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அப்போ அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, நான் சும்மா கும்பலில் அப்படியே பிளாக் கார்ட்ஸ்லாம் தள்ளிட்டு போயிட்டேன். எனக்கு அந்த ஆர்வத்தில் உள்ளே போயிட்டேன். உடனே பிளாக் கார்ட்ஸ்லாம் அப்படி பண்ணாங்க. உடனே என்னை பார்த்துட்டு விடுங்க அப்படின்னாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க, ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் என்னோடய நியூஸ் ரீடிங் பயணத்தோட மிக முக்கியமான ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன். நல்லா படிக்கிறீங்கன்னு சொல்ல, என்ன நல்லா வாசிக்கிறீங்க, ஏன்னா செய்தி வாசிப்பு. அது மாதிரி ஒவ்வொரு எழுத்து கூட பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 25 காசுகள் உயர்ந்தது அப்படின்னு படிப்போம். அது லிட்டர் இல்லை, லீட்டர். லிட்டர்னா வேஸ்ட்டு குப்பை, லீட்டர்னா தான் அளவு. அப்புறம் மெகாவாட்னுவாங்க. மெகான்றது இந்தி வார்த்தை. 10 மெகாவாட் மின்சாரம். அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த மெகாவாட் தெரியும். ரொம்ப பேர் மெகாவாட்னுவாங்க. ஒவ்வொன்றுத்தையும் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, பெரிய தமிழ் ஆர்வலர்களுக்கும் அறிஞர்கள் கூட தமிழில் கா இருக்குது, கா இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை, இந்தியில் தான் கா இருக்குது, தமிழில் கா தான் இருக்குது, கா இல்லை சொல்லுவாங்க. ஆனால் வந்து அப்படி கிடையாது. அவங்க எங்கள் முந்தைய செய்தி ஆசிரியர் மூலமாக எனக்கு நான் நேரடியாக சொன்னது, அவங்க ஃபோன் மூலமாக நானும் சொல்லியிருக்கிறேன், உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். நிறைய சொல்லியிருக்கேன். உண்மை அதுதான். அகர முதல தமிழ், அகர முதல அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அக்கரன்னு சொல்ல மாட்டோம், கான்னு சொல்ல மாட்டோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, நாட் உலக்கு, உலகு ஜியு. என் பேர் மோகன், நாட் மோகன். ஓகேங்களா? தமிழில் எழுத்து வடிவம் தான் இல்லை, ஆனால் ஒலி வடிவம் இருக்குது. தமிழ் ஆங்கிலம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு அந்த தமிழில் கூட கும்பம் ப்ளஸ் அபிஷேகம்னு வரும்போது கும்பாபிஷேகம்னு சொல்ல மாட்டோம், கும்பாபிஷேகம். ஒவ்வொருத்தர் எதேச்சதிகாரம்னுவாங்க. அது எதேச்சை ப்ளஸ் அதிகாரம், எதேச்சாதிகாரம்னு சொல்லணும். நான் அதுக்கு முன்னாடி எதேச்சதிகாரம் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஒரு சின்ன வார்த்தை இதெல்லாம் பார்த்துட்டு செய்தி ஆசிரியரை கூப்பிட்டு இதை வந்து திருத்தணும், இதை மாற்றணும், நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டிய நெசசிட்டி அம்மாவுக்கு அந்த டைமில் இல்லை. ஏன்னா அவங்க சிஎம், அந்தளவுக்கு பிஸி. அவங்க எதிர்கட்சியில் இருந்தாலும் எவ்வளோ பிஸி நமக்கு தெரியும். ஆனால் கூட அந்த பர்ஃபெக்ஷன் தான் அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சது. என்ன சொல்கிறது, அவங்கள இழந்துட்ட உடனே தான் அவங்களோட அந்த ஃபீலிங் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அம்மா பற்றி ஒரே ஒரு கவிதை, நீங்கள் கவிதையாக பேசுகிறீங்க, அதனால் தங்கத்தாரகை தாயே, தமிழகத்தை தவிக்க விட்டாயே, தாலிக்கு தங்கம் தந்தாய், சந்தன பேழையிலே பயணம் சென்றாய். எனக்கு அம்மா இருக்கிறாள் யமனே, இனி ஏழைகளுக்கு அம்மா யார்? எனக்கு அம்மா இருக்கிறாள் யமனே, இனி ஏழைகளுக்கு அம்மா யார்? இருக்கும்போது அருமை தெரியவில்லை, இறந்த பின்னே அழுகை நிற்கவில்லை. யமன் கூட அசிங்கப்படுவான் என் அம்மாவை அழைத்ததற்காக. 8வது வள்ளல் நீ, எட்டாத இடத்துக்கல்லவா சென்று விட்டாய். முதலமைச்சர்கள் கூட வரிசையில் நின்றார்கள், முக்கியஸ்தர் கூட முண்டியடித்தார்கள் உன்னை காண. திமுக கூட தேம்பி அழுதது, திட்டியவர்கள் கூட மண்டியிட்டு நின்றார்கள். அம்மா, நீ இல்லாமல் நிச்சயம் அனைவருக்கும் கலக்கம், உறக்கமில்லை 1 வருடமாய். ரொம்ப பேர் தொண்டர்கள்ங்க. போன ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வயசானவர் என்னை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு, சார் நல்லா படிக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை என்ன சொல்கிறாரு, கவலைலாம் படாதீங்க சார், அம்மா ஃபாரினில் இருக்காங்க சார், வந்துருவாங்க சார் எப்போனா. அந்த மாதிரி நடந்தால் நிச்சயம் நல்லாயிருக்கும். நன்றி. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். பெண்ணின் இந்த 7 வகை பருவங்களும் பெருமைப்படும் ஒரு பெண்ணை அம்மா என்று அழைக்கும் போது, ஒரு பெண்ணாக நம்முடைய சீனியர் நியூஸ் ரீடர் திருமதி ரம்யா துரைசுவாமி அவர்கள், நீங்கள் எவ்வளோ பெருமைப்படுறீங்க அவங்கள பார்க்கும்போதெல்லாம்? அம்மா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தம், அம்மாவுக்கு வந்து தெர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட். எப்படி நம்மளுடைய
அம்மாவுக்கு நம்மளுடைய சொந்த அம்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லையோ அதே மாதிரி தமிழ்நாடோட நம்மளுடைய அம்மாவுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதா எனக்கு தோணல. பிகாஸ் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களோட கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, கெரிஸ்மா, அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய அணுகுமுறை. ஸோ ஒரு விஷயத்தையும் பார்த்து நிறைய விஷயம் நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுவோம். இவங்க மொத்தமாகவே லேர்னிங் தான், தலை முதல் கால் வரை. அதாவது ஒரு ஸ்டேஜில் உங்களை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி ஒருத்தங்களை பார்க்கணும், எப்படி அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும், அவங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து ஒன்றொன்றும் எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதை மறுக்கவே முடியாது. ஒரு வருடமாக போகிறது அவர்கள் இல்லை அப்படின்ற அதை ஜீரணம் பண்ணிக்கிறதுக்கே எங்களாலாம் முடியல. பிகாஸ் நாங்கள் ஜெயா டிவியில் நியூஸ் டீம் அப்படின்னாலே, ஏதோ நியூஸ் ஆங்கர்ஸ், நியூஸ் ப்ரெசென்டர்ஸ் அப்படின்னாலே அம்மாவோட வாய்ஸ், அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம சொல்லணும். அதனால் ஒரு அறிக்கைகள் அங்கேருந்து வரும்பொழுதும் நாங்கள்லாம் நியூஸ் ஆங்கர்ஸ்லாம் படிக்கும்பொழுது அவர்கள் சொல்கிற மாதிரி அவர்களை உள்ளுக்குள்ளே நிலை நிறுத்தி தான் நாங்கள் படித்து ஒன்றொன்றும் கொடுப்போம். அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும் அந்த அறிக்கைகள். அம்மா சொல்கிற ஒரு விஷயமும் அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும். அந்த உயிரோட்டத்தை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முறையும் நாங்கள் அப்படி படிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான அப்ரிசியேஷன்ஸ் நிறைய எங்களுக்கு வந்திருக்கு. எப்போவுமே எந்த ஒரு விஷயமே அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது நம்ம ஜெயா டிவியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தாய் வீடு மாதிரி. இங்கே வந்துட்டா யாருக்கும் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. அன்று முதல் இன்று வரை என்றுமே அது எந்த விதமான ஒரு லேடிஸ்க்கு எந்த ப்ராப்ளமே இருந்ததில்ல. ரொம்ப சேஃபான ஒரு சேனல். அது ஒரு முக்கியமான விஷயம். லேடிஸ் நிறைய பேர் இங்கே லாங்கிவிட்டியாக அவங்க இங்கே கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு மெயின் ரீசன் அம்மா சின்னம்மா 2 பேருடைய கண் பார்வையினால் டெஃபினட்டாக இந்த சேனல் இன்னும் மென்மேல வளரணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று என்னென்னா, இறைவன் இவ்வளோ சீக்கிரம் அவங்கள கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய வருத்தமாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஜெயா டிவி அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு அவங்கள சுற்றியே வந்த ஒரு சேனல் தான் இது. எங்கள் எடிட்டோரியல் டீம்லேருந்து கேமராமேன் எல்லாத்துக்குமே அவங்களுக்காக மட்டுமே இருந்த ஒரு சேனல் இப்போ தாயை இழந்து உண்மையிலேயே தவிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு டெஃபினட்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சின்னமாக இருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம். மூத்த செய்தியாளர், உங்களுடைய பார்வையில் உங்களுடைய பயணத்தில் அம்மாவுடைய அந்த நினைவுகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? அம்மாவை பொறுத்தளவுக்கு பொதுவாக அன்பு, கருணை எல்லாமே மிக நிறைந்த ஒரு தலைவர்ன்றது சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் ஜெயா டிவியில் பணிபுரியக்கூடிய ஒரு சாதாரண ஊழியர்கள் தான். நமக்கெல்லாம் முதலமைச்சர் நம்மளை பார்த்தா தெரியுமா அப்படின்லாம் நாங்கள் யோசிச்சிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேமராமேன், மற்ற தொழிலாளர்கள் எல்லாமே அம்மாவுக்கெல்லாம் நம்மளை தெரியவா போகுது, ஆனால் அம்மா சேனலில் வேலை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு பெருமையாக நாங்கள் நினச்சிக்கிருந்தோம். ஆனால் அம்மா ஒவ்வொரு ஆளையுமே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்றதுக்கான பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அம்மாவோட கான்வாயில் அடிக்கடி போவோம். எலெக்ஷன் டூர் போயிருக்கப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு கிராமத்தில் பக்கத்தில் நாங்கள் ஒரு வில்லேஜ், கடுமையான மலை. அந்த மலையில் அம்மாவோட வேன் ஒரு கார்னரில் திரும்பி நின்று அதிலே திருப்பி வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தப்போ அங்கே நாங்கள் நிற்கிறோம். நானும் கேமராமேன் தயாளன்றவரும் அங்கே இருக்கோம். இருக்கிறப்ப அம்மா அந்த வேனை போட்டுட்டு தேடுறாங்க. எதை தேடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பட் எங்களை பார்த்ததுக்கப்புறம் கேட்டு எங்ககிட்ட அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நினச்சோம், அப்போ நம்மளை அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா அன்னைக்கு நாங்கள் உணர்ந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கருணை இருக்குன்றத தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பல்வேறு சிந்தனைகள் இருந்தாலும் எங்களுக்கு நேர்ந்த ஒரு கோவையில் மீட்டிங் முடிச்சுட்டு அவசரமாக அம்மாவோட கான்வாயின்றாலே ஒரு அதோட வேகமே ஒரு தனியாக இருக்கும். அந்த வேகத்தில் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்களோட வாகனமும் கான்வாயில் வந்துக்கிட்டு இருக்கு. அம்மாவுக்கு பின்னாடி எங்கள் வண்டி வந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல இரட்டை ரோடு பிரியுது. அந்த ரோடு பிரிகிறப்ப பின்னாடி வந்துக்கிட்டு இருந்த டிரைவர் அப்படியே ஓட்டுறதுக்கு எந்த பாதைன்னு தெரியாமல் அப்படியே பிரேக் போட்டப்போ எங்கள் கேமராமேன் மேலே உட்காந்துருந்தவர் அங்கே மேலேருந்து அவரோட ஸ்டாண்டு எல்லாமே விழுந்துச்சு. கேமராமேன் அவர் அந்த கம்பியை பிடிச்சி நின்றுட்டார். நாங்கள்லாம் உள்ளே இருந்தோம். அந்த சூழ்நிலையில் அவ்வளோ வேகமாக போனவங்க முதலமைச்சர் அங்கே வண்டியை நிறுத்தி என்னாச்சு அப்படின்ட்டு எங்களை கேட்டு எல்லாம் அவங்களுக்கு இன்னும் அவசரம் இல்லை, பார்த்து மெதுவாக வர சொல்லுங்கள், பரவாயில்ல அப்படின்னு அங்கே எங்களுக்கு கொடுத்தோன்னா அந்த மாதிரியான ஒரு ஊக்கம் எங்களுக்கு மிக சிறந்த ஊக்கமாக இருக்கும். அதுக்கிடையில் நான் கேமராமேன் அமல்ராஜ் நாங்கள் ஐஎன்எஸ் அடையார் அந்த ஹெலிகாப்டர் ஏற இடத்துல அம்மா திருவள்ளூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறாங்க.
அங்கே போய் நின்றுருக்கோம். நாங்கள் கான்வாயில் போயிட்டு எடுத்துகிட்டு அங்கே நின்றுருக்கோம். அங்கே நின்றுருக்கப்போ பார்த்தீங்கன்னா அம்மா ஹெலிகாப்டர் சுற்றி பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து அம்மா வந்து சசி அமல்ராஜை கூப்பிட்டுக்கலாமான்றாங்க. அங்கே அந்த பேரை சொல்கிறப்பே எங்களுக்கு வந்து மிக ஆனந்தமானது. என் கூட நிற்கிற கேமராமேனு சசி அமல்ராஜை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்றாங்க. இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அங்கே அம்மா என்ன சொன்னாங்க, சின்னம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. பட் அமல்ராஜ் நீங்கள் போகலையா வாங்க அப்படின்றாங்க. அமல்ராஜ் வந்து கொஞ்சம் அப்படியே அப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு அதிர்ச்சியோடு போய் அப்படியே அமல்ராஜ் வந்து அந்த ஹெலிகாப்டர் ஏறி அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிட்டு அப்படியே இருந்தது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப ஊழியர்களுக்கு மிக ஒரு பெருமையாக நாங்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியும். அப்புறம் ஒரு சூழ்நிலையில் வந்து அம்மாவோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் நாங்கள் அந்த கான்வாயில் இருக்கிறப்ப இருந்தோம். அப்போ வந்து சின்னம்மாட்ட போய் அம்மா நாங்கள் அம்மாகிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா, நீங்களே நேரம் கேளுங்க பேசுங்க அப்படின்னாங்க. அப்போ போய் அம்மாக்கிட்ட அம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னோ. அப்போ வந்து அம்மா தான் எங்ககிட்ட ஓகே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு இந்த ஃபோட்டோ கிருஷ்ணகிரியில் வந்து எலெக்ஷன் முடித்ததுக்கப்புறம் அம்மா கூட வாங்க வாங்க பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அந்த ஃபோட்டோவை அவங்ககிட்ட அம்மாக்கிட்ட எடுத்துக்கிட்டோம். அம்மாவுடைய மறைவு எங்களை மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் இது மாதிரியான ஆவணங்கள்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறோம். அதோட ஜெயா டிவி வந்து போயஸ் கார்டனில் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த அலுவலகத்தில் மேலே மாடியிலேருந்து பார்த்தா அம்மாவுடைய வீடு மிக ஒரு சிறிய வீடாக தெரியும். அந்த வீட்டில் அம்மா வந்து பண்டிகைகள் கொண்டாடுறப்ப வீட்டுக்கு வெளியில் வந்து நின்று கொண்டாடுவாங்க. அதை மேலே மொட்டை மாடியிலேருந்து எட்டி பார்ப்போம். அப்போ அதை பார்க்குறப்ப நிறைய காவலர்கள்லாம் வந்து அப்படிலாம் பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா விவேக் சார்லாம் வந்து சின்ன பையனாக அந்த கார்டனில் அம்மா முன்னாடி வந்து அந்த பேட்ரி கார்லாம் ஓட்டி அவங்க அந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் நாங்கள் பார்த்ததை பார்த்துட்டு ஏன் அவங்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ அந்த போயஸ்காரில் அந்த அலுவலர்கள்லாம் நாங்கள் ஸ்டாஃப்லாம் எல்லாமே போய் அம்மா முன்னாடி இருந்து அம்மாவோட அந்த ஒரு பண்டிகையை கொண்டாடணும். இது மாதிரியான நிகழ்வுகள் வந்து அம்மாவுக்கு உண்மையிலே ஒரு அன்பு கருணை சாதாரண ஊழியர்கள் மேலேயும் இருக்குன்றது அதை எங்களால் மறக்கவே முடியாது. இது போன்ற பல நினைவுகள் இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். சூப்பர் சார். நிச்சயமாக அந்த கருணையினால தான் நம்ம இதழ்கள் உச்சரிக்கல, இதயம் திறந்த அம்மானு கூப்பிட்றோம் இல்லை? ஓகே சார். நீங்கள் சொன்ன அமல்ராஜ் சார் இங்கே இருக்காரா? ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு முறை 2 முறை தான் அம்மாவை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய முறை பயணம் செய்திருக்கீங்க. குறிப்பாக அமல்ராஜ்னு உங்களை உரிமையோடு கூப்பிட்டு அவங்க பக்கத்துலேயே உட்கார வச்சுருக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அம்மா அவர்கள் பற்றி மறக்க முடியாத உங்களுடைய அனுபவங்கள் ஒரு சில. 2008 2009 கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய மாநாடு நடந்தது. கோவை குலுங்கியதுன்னு சொல்லி ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாடுக்கு வந்து கேமராமேன் நான் தான் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த மீட்டிங் ஏர்போர்ட்லேருந்து இந்த மீட்டிங் ஸ்பாட்டு வந்து 18 கிலோமீட்டர். அப்போ அந்த 18 கிலோமீட்டர் வந்து நான் வண்டி மேலே உட்காந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ அம்மா வந்து அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக வாட்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து நம்ம ஜெயா டிவி அதிகாரிகிட்ட சொல்லி அனுப்பியிருந்தாங்க, அதுமாரி கேமராமேன் வந்து ரொம்ப நல்லா எடுத்துருந்தார், அவருக்கு வந்து இன்னும் பாராட்டுகள் அப்படின்னாங்க. அப்படி சொன்னோன்னே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ரொம்ப நல்லா எடுத்துருந்தப்பா அப்படின்னு. நம்ம எங்கடா அம்மா கேட்க போகிறாங்க, இவர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறாரு பொழுது அப்படின்னு நினச்சி நான் அது மாதிரி நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2011 வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க அம்மா. ஆட்சியை பிடிச்சோன்னா வீட்டுக்குள்ளே வந்து அப்பாயின்மெண்ட் விஐபிலாம் வந்து பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. உடனே நாங்களும் உள்ளே போய்ட்டு வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். அம்மா வந்து தம்பி அப்படின்னாங்க. வந்து பக்கத்தில் கேமராமேன் வந்து அம்மா கூப்பிட்றாங்க. அம்மா அப்படின்னா பேர் என்ன பேர்ப்பா அப்படின்னாங்க. அமல்ராஜ் அப்படின்னா. சரிப்பா அப்படின்னா. அப்போ வந்து அப்போ அன்னைக்கு கேட்டாங்க. அதோட 6 மாதம் கழித்து அந்த என்ன பேரை கூப்பிட்றாங்க. 6 மாதம் கழித்து அந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போகும்போது ஹெலிகாப்டரில் நான் வந்து அம்மாவை வந்து ஐஎன்எஸ் தடையரில் வந்து ஏற்றி விடுறதுக்காக போகிறேன். அப்போ வந்து அமல்ராஜ் அப்படின்னாங்க. அம்மா அப்படின்னா வாங்க அப்படின்னாங்க. ஏன் அங்கே போகல அப்படின்னாங்க. இல்லைம்மா அங்கே 100 டீம் போயிருக்காங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஹெலிகாப்டரில் வந்து ஆளுங்க அதிகமாக இருந்தாங்க. சசி சின்னம்மா இருந்தாங்க பக்கத்தில். அமல்ராஜை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னாங்க. ஆள் உடனே பைலட்டை கேட்டாங்க, அது மாதிரி 9 பீப்புள்ஸ் ஓகேவா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு. அமல்ராஜ் வந்து இருங்க அப்படின்னா. உடனே என்ன சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் ஓடல.
சரின்னு சொல்லிட்டு ஓடி போய் டக்குன்னு ஏறி உட்காந்துக்கிட்டேன் அம்மா பேக் சைடில். அப்புறம் வந்து அதுதான் அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அமல்ராஜ் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது எனக்கு ஒன்றும் புரியல. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தேன். ஆனால் கடைசியாக நம்ம தமிழக முதல்ல அம்மா வந்து என்னை கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதயம் என்னும் இருட்டறைக்குள் அழகாய் ஒரு புகைப்படம் அப்படின்னு சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். இந்த பயணத்தில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த செய்தியாளர் திரு பெரியசுவாமி அவர்கள்ட்ட கேட்கலாம். சார், அம்மாவை பற்றி உங்கள் மனசில் புரிஞ்சிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், நினைவுகள் என்னென்ன சார்? The highest regard, respect and esteem Honorable Amma was holding on Jaya TV அப்படிங்கிறத நிறைய சந்தர்ப்பங்களில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் வந்து இவ்வளோ மரியாதை வந்து அம்மாவுக்கு வந்து ஜெயா டிவி மேலேயும் ஜெயா டிவி ஊழியர்கள் மேலேயும் இருக்குதுங்கிறத காட்டுறது மாதிரி ஒரு நிகழ்வை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு பெரிய மிரட்டல்லாம் எடுத்து அம்மாவுக்கு எதிராக மதுரை மாநகரில் பல இடங்களில் மதுரை மாவட்டம் பூராவும் போஸ்ட் ஓட்டுனாங்க. மதுரை அம்மாவை பற்றி சொல்லி மதுரை வந்தால் திரும்பி செல்ல மாட்டார், மதுரை வரக்கூடாது, மதுரைக்கு வந்தால் திரும்பி செல்ல மாட்டார்லாம் போஸ்ட் ஒட்டி அதெல்லாம் பெரிய மிரட்டல்லாம் கொடுத்தாங்க. நம்முடைய ஜெயா டிவிக்கும் பல மிரட்டல் தொலைபேசிகள், மிரட்டல் கடிதங்கள் இதெல்லாம் நிறைய வந்தது. அது அப்பப்போ நம்ம அது குறித்து நம்முடைய செய்தி பிரிவு வாயிலாக நம்முடைய மதிப்புக்குரிய சின்னம்மாவிடம் சொல்லி அம்மாவுடைய கவனத்துக்கு அதில் கொண்டு போயிட்டு இருந்தோம். அப்போ அம்மா அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் மிரட்டல் கடிதங்கள், மிரட்டல் தொலைபேசிகள் இதெல்லாம் கொஞ்சம் கூட இது அம்மானாவே துணிச்சல், வீரம், கம்பீரம் அனைத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் அம்மாங்கிறது அனைவருக்கும் நாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, மதுரைக்கு நான் போயே தீர்வேன், பொதுக்கூட்டம் பேசியே தீர்வேன், எது நடந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஜெயா டிவிக்கு மிரட்டல் எப்படி வந்ததுன்னா, உங்கள் ஜெயா டிவியை வெடிகொண்டு வைத்து தகர்ப்போம், மதுரைக்கு வந்தாங்கன்னா இங்கே ஜெயா டிவி ஒழிப்போம் தகர்ப்போம்லாம் இப்படி நிறைய கடிதங்கள் வந்ததோட ஃபோனில் வந்து மிரட்டல் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருந்தது. இதுவும் அம்மாவுக்கு சின்னம்மா வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. இதெல்லாம் கடந்து அம்மா வந்து மதுரைக்கு போய் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அவ்வளோ பல லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் ஒரு எழுச்சியாக பேசும்போது அவங்க வெளியிட்ட சில கருத்துக்கள் வந்து நம்ம ஜெயா டிவி ஊழியர்களை பிரமிக்க வச்சது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் இப்போது ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சி இப்போ 2010 இது நடக்குது, நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவி என்ற முறையில் என்னை நீங்கள் மிரட்டுங்கள், ஒரு எதிர்க்கட்சியை நான் நடத்துகிறேன் என்பதற்காக கழகத்தை மிரட்டுங்கள், ஜெயா டிவியை எதற்காக மிரட்டுகிறீர்கள்? ஜெயா டிவியை நீங்கள் தகர்ப்பீர்களா? ஜெயா டிவியை நீங்கள் ஒழித்து கட்டிவிடுவீர்களா? பார்க்கலாமா? ஜெயா டிவியை ஒழித்து விட்டால் என்னுடைய அரசியல் குரலை ஒடுக்கிவிடலாம் என்று கனவு காண்கிறீர்களா? ஜெயா டிவி என்னுடைய உயிருக்கும் மேலானது, என்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிப்பது, என்னுடைய அரசியல் கரமாக நான் போற்றி புகழ்வது ஜெயா டிவி, அதை நீங்கள் கைவிப்பீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆவேசமான ஒரு எழுச்சியான உரை பேசி அந்த உரையை நாம் தலைப்புச் செய்தியெல்லாம் பெரிய அளவில் நாம் பண்ணோம். அப்போதுதான் ஜெயா டிவி மீது அம்மாவுக்கு அப்படி ஒரு ஹையஸ்ட் ரெகார்ட், ரெஸ்பெக்ட், எஸ்டீம் இருந்து மரியாதையும் மதிப்பும் ஜெயா டிவி ஊழியர்கள் மேலேயும், என்னை நம்பி ஊழியர்கள் இருக்கிறார்கள், இதெல்லாம் அம்மா அங்கே பேசக்கூடிய மதுரையிலேயே எந்த மிரட்டல் அம்மாவுக்கும் ஜெயா டிவிக்கும் வந்ததோ அந்த மண்ணில் நின்று கொண்டு கம்பீரமாக கர்ஜித்தார்கள் அம்மா. அப்போதுதான் அம்மாவுக்கு வந்து ஜெயா டிவி மேலே, ஊழியர்கள் மேலே இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பெக்ட், மரியாதை இவ்வளோ இருக்கிறதா என்று நாமே வியந்து உலகாங்கிதம் அடைந்து இப்படியெல்லாம் அம்மாவுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக ஜெயா டிவி இருக்கிறது, நாமும் இருக்கிறோம் என்ற ஒரு பெருமையும் பெருமிதமும் நமக்கு ஏற்பட்டது.
குழலும் இனிது இல்லை, யாழும் இனிது இல்லை, இவரின் குரல் ஒலிக்கு முன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவை பற்றி பேசும்போதெல்லாம். அந்த மாதிரி அம்மாவை பற்றிய தன்னுடைய நிகழ்வுகளை அடுத்ததாக பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த செய்தியாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். கடந்த 2002 இருக்கும், ஆண்டி வீட்டில் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ நாங்கள் இங்கே வாக்குப்பதிவு அன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து போயிருந்தெல்லாம் வாக்கு சாவடிகளுக்கெல்லாம் போய் எப்படி வாக்குப்பதிவு நடக்குது என்னன்னு பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போது வந்து திமுகவுடைய ஆட்கள் வந்து அங்கே பணப்பட்டுவாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஜம்பளிபுத்தூருங்கிற கிராமம் அங்கே. அதை நான் ஒரு டிவி50யில் அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு சின்ன கேமரா வச்சு டிவி50 மேலே வச்சு உட்காந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை அப்போது டெலிகாஸ்ட் அங்கே யூனிட் வச்சுருந்தோம், அங்கே யூனிட் போட்டிருந்தோம், அங்கே லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இதை பார்த்த உடனே ஜம்பளிபுத்தூரில் யாராக இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆளுகள்லாம் திமுக அடியாட்கள்லாம் வந்து என்னையும் என் கேமராமேன் விருதுநகர்லேருந்து ஒரு தம்பி வந்திருந்தார், எல்லாத்தையும் போட்டு நல்லா அடித்து கேமராலாம் உடச்சி அதை போஸ்ட் கம்பெனி நம்ம தந்தி இது போதில்லை எலக்ட்ரிக் கம்பம் அந்த கம்பத்து மேலெல்லாம் போட்டுவிட்டு எங்களை நல்லா அடித்து இது பண்ணி விட்டாங்க. இந்த தகவல் அம்மாவுக்கு தெரிஞ்சு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் இங்கே வர நேரத்தில் கூப்பிட்டுருந்தாங்க, அழைச்சிட்டு போனாங்க நம்ம ஆஃபீஸிலிருந்து. கூப்பிட்டு போகும்போது ரொம்ப பாசமாக பரிவாக பேசி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து என்னுடைய நாங்கள்லாம் சாதாரணமான ஊழியர், அவங்க பிரம்மாண்டம். அதுக்கு பக்கத்தில் எங்களை எல்லாம் நினைப்பாங்களா பார்ப்பாங்களா அப்படின்னு கூட ஒரு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு உண்மையிலே கருணையோட பார்த்து இது அவங்க வழியில் இத்தனை வருஷமாக கூட இருந்து சின்னமாக இருந்தாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இப்போ சிஇஓ வந்திருக்காங்க. இவங்க வந்து எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்னுடைய தனிப்பட்ட சம்பவம். என்னுடைய மனைவி வந்து கடந்த ஜூலை மாதம் இறந்து போயிட்டாங்க, நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் இறந்து போயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலை இவங்களுக்கு தெரியும். இந்த அரசியல் சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு இருக்கிற இடையறாத பணிகளுக்கு நடுவுலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க. நம்ம சிஓவை பேசினாங்க, நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லுங்கள், எங்கள் செய்தி ஆசிரியர் மற்றவங்களாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி என்னுடைய குடும்ப நிலவரத்தையெல்லாம் கேட்டு வச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நான் உங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் துறை இருப்போம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அயராது உழைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஊக்குவிப்பு அம்மாவுடைய இதுவும் இவங்களுடைய ஊக்குவிப்பு மட்டும்தான் எங்களால் இடையறாத நல்ல பணி செய்ய முடியுது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம செல்வராஜ் சார். அம்மானாலே தன்னம்பிக்கை தான். என்ன விஷயம்னா இது வந்து நான் நேரடியாகவே பார்த்தேன். எனக்கு வந்து கடந்த திமுக பில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து வழக்கை வந்து போட்டாங்க. தீபாவளிக்கு முன்னால் அம்மாவை போய் நான் வந்து நேரடியாக போய் பார்க்கணும் வீட்டில். அப்போ அம்மாட்ட சொல்கிறாங்க, இவர் இப்படி வந்து வழக்குகளுக்கு போயிட்டுருக்காரு, கிட்டத்தட்ட வந்து 4 வருஷமாக போயிட்டுருக்காரு அப்படின்னா. அம்மா என்ன வழக்கணுன்னா திமுககாரங்க இப்படி போட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னது அம்மானா, அம்மா வந்து நான் இருக்கேன், எத்தனை வழக்குகள் உங்கள் மேலே போட்டாலும் அம்மா நான் இருக்கேன்னாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு வாய்தா கூட நான் ஆப்சண்ட்டே கிடையாது. 15 நாளுக்கு ஒவ்வொரு நாளும் வாய்தாக்கு வந்து பெருமையாக போய் நிற்பேன். அவங்க கூண்டில் நிற்க சொன்னாலும் அவங்களே சொல்லாட்டினாலும் கூண்டில் போய் நிற்பேன். அவங்களே பார்ப்பாங்க, ஏடா இவங்க கூண்டில் நிற்க சொல்லி போய் நிற்காங்கன்னு. அவங்க கொடுத்த தன்னம்பிக்கை தான். அதே மாதிரி பாராளுமன்ற எலெக்ஷனில் போன தடவை பார்த்திங்கன்னா திடீர்னு கடந்த முறை போகும்போது ஒரு பிரச்சாரம் திடீர்னு அம்மா அறிவிச்சிட்டாங்க. அப்போ அந்தந்த ஊரில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கான்வாய் இங்கேருந்து வண்டி போட முடியாது, நீங்கள் ப்ரைவேட் வண்டியை போட்டுக்கிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நாங்கள் எல்லாம் ப்ரைவேட் வண்டியை கொண்டு போய் அந்த பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் போட்டோம். அப்போ போடும்போது நினைச்சாங்கன்னா போலீஸ் அஃபீஷியல் எடுத்துட்டாங்க, மொத அறிவித்து ஃபஸ்ட்டு திருநெல்வேலி தான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் நாங்கள் அலோவ் பண்ண முடியாது கான்வாயில், அம்மா வந்து உங்கள் ஜேஆர்டிவி வெஹிக்கிள் வந்தால் மட்டும் நாங்கள் கான்வாயில் பண்ணுவோம் சார் அப்படிட்டாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் சொல்ல ஒரு ஓரமாக வண்டியை போட்டோம். அம்மா வந்து இறங்கிட்டாங்க. ஃபுல்லாக அந்த வண்டியை சுற்றி ஃபுல்லாக நம்ம வண்டி எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு க்ரௌடு. அம்மா வண்டி கான்வாய் போயிடுச்சு. போனோடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி சொல்லி அங்கே எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சார் கொஞ்சம் ஜேஆர்டின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டோம். வண்டி கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடி தள்ளி போனோன்னா வண்டி அப்படியே ஸ்லோவாகுது. அம்மா கேட்டுருக்காங்க, ஜேஆர்டி வண்டி எங்கே, ஜேஆர்டி வண்டி முன்னாடி அனுப்புங்க அப்படிட்டாங்க. கான்வாய் அவ்வளோ வண்டி விட்டு ப்ரைவேட் வண்டி முன்னாடி போச்சு. இந்த அளவுக்கு ஜேஆர்டி மேலேயும் நம்ம இங்கே உள்ள ஊழியர் மேலேயும் மிகப்பெரிய பாசமும் அன்பு வச்ச அம்மாவை நம்ம இன்னும் அவங்க வந்து உயிரோடு தான் இருக்காங்கன்னு நாங்கள் இன்னும் நினச்சிட்ருக்கோம். அவங்களுக்கு எப்போவுமே மறைவு கிடையாது. நிச்சயமாக சார். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது ஒரு சில வரிகள் தான் ஞாபகத்துக்கு வந்து, வெறும் காகிதம் தானியென உன்னை நீயே துச்சமாக எண்ணி விடாதே, ஒரு நாள் உன்னை உயரை பறக்க செய்யும் பட்டமாக்கும் உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்கள் அம்மாட்ட பார்த்துருக்கீங்க. மூத்த செய்தியாளராக திரு லாரன்ஸ் அவர்கள், அவங்களுடைய நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் இதயத்தின் வார்த்தைகள் என்ன சார்? அதாவது ஜெயா டிவியை பொறுத்தவரையிலும் வந்து அம்மா தான். அதாவது அவங்க சொல்கிறது தான் செய்தி, அவங்க பேச்சு தான் செய்தி, அவங்க எழுதுறது தான் செய்தி, எல்லாமே அவங்கள சுற்றி தான் செய்தி.
அம்மாவால் ஜெயா டிவிக்கு தான் ரொம்ப பெருமை, அந்த ஊழியர்களுக்கும் பெருமை. பொதுவாக இந்த நம்ம ஜெயா டிவி செய்திகளில் வந்து செய்தி தொகுப்புகள் வரும், நிறைய செய்தி தொகுப்புகள் நம்ம போடுவோம். அப்படிப்பட்ட பல செய்தி தொகுப்புகள் வந்து மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது வெளியிலையும் சரி, மற்ற இடங்கள், அதாவது குக்கிராமங்கள்லேயும் சரி, பெரிய அளவில் இம்பேக்ட் ஏற்பட. அதாவது படைப்பாளனுடைய வெற்றி என்னென்னா, நம்ம எழுதுகிற செய்தியோ இல்லை ஒரு கட்டுரையோ வந்து அது வந்து ஒரு சின்ன அதிர்வையாவது ஏற்படுத்தணும் படிக்கிறவன் மனசில். அதுதான் வந்து பணங்காசை விட படைப்பாளனுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அதுதான். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பல செய்தி தொகுப்புகளை வெளியிட்டிருக்கோம். நம்ம குறிப்பாக வந்து 2010 வந்து ஒரு செய்தி, தருமபுரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் வந்து பாப்பிரப்பட்டியில் ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில் வந்து ஜீவா நகர்னு ஒன்று, அது இந்தியா மேப்லேயே கூட நம்ம தேட முடியாது, அந்த நம்ம தமிழ்நாடு மேப்பில் கூட தெரியும். அங்கே வந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு ஸ்ரீதர்ன்ற ஒரு இளைஞர் வந்து வில்வித்தையில் மிகச்சிறந்த வீரராக இருந்திருக்காரு. தேசிய போட்டிகள்லாம் பங்கெடுத்துட்டு அவர் வந்து சர்வதேச போட்டிகளில் பங்கெடுக்கிறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ வறுமையான ஒரு சூழ்நிலை, வறுமையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அந்த சூழ்நிலையில் என்னால் வந்து ஏதாவது மன உதவி இல்லைன்னா என்னால் சர்வதேச போட்டிகளில் கலந்துக்க முடியாது, யாராவது ஏதாவது உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். நம்ம தருமபுரி செய்தியாளர் வந்து அதை நமக்கு அனுப்பிச்சிருந்தார். அந்த செய்தியை நம்ம ஒளிபரப்பணும், அது கொஞ்சம் அந்த பேட்டியை போட்டு இந்த மாதிரி ஏதாவது. அந்த பேட்டி முடிஞ்ச அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே வந்து அம்மாட்டிருந்து கார்டன்லேருந்து கால் வந்தது. இந்த மாதிரி வந்து உடனே அந்த தருமபுரி ரிப்போர்ட்டரை காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய பேர் விலாசம் எல்லாம் விட்டு அவங்கள வரவழைச்சி 2 லட்ச ரூபா இம்மீடியட்டாக சேங்ஷன் பண்ணாங்க. அப்போ வந்து இவங்க ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சி தான். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு 2 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணி அதுக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் வாங்கினாங்க. அவர் வாங்கி அவர் வந்து சர்வதேச அளவில் போட்டியில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று அந்த பதக்கத்தோடு வந்து அம்மாவை பார்த்தார். அப்பையும் வந்து அவங்க உதவி செஞ்சாங்க. இந்த மாதிரி நம்ம எழுதுகிற செய்தி வந்து அந்த செய்தி எழுதணுன்ற பெருமையை வந்து அம்மாவை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ராசிபுரம் பக்கத்தில் வந்து புதுப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே வந்து புலவர் முத்துசாமின்னு ஒருத்தர், ரொம்ப அற்புதமான பாடலாசிரியர், மிகப்பெரிய கவிஞர். அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிரபலமான மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு தாய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமான அற்புதமான வரிகள் கொண்ட ஒரு பாடல் எழுதினவர். அவர் வந்து ரொம்ப வயசான ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலை, சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்தார், ரொம்ப வறுமையான சூழ்நிலை. இதை வந்து நம்ம நாமக்கல் செய்தியாளர் வந்து நமக்கு செய்தி அனுப்பிச்சிருந்தார். அவரோட பேட்டியோட அந்த பேட்டியில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொன்னார். அதாவது அந்த பேட்டி வந்து நான் வறுமையான சூழ்நிலையில் இருக்கேன், கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து வழக்கமான இது ஒன்று சொல்லிவிட்டு, இவர் பிரபலமாக இருந்த காலத்தில் வந்து நிறைய கதை வசனங்கள்லாம் எழுதியிருக்காரு, திரைப்படங்களுக்கு வந்து கதை வசனம் எழுதியிருக்காரு. அதில் வந்து ஒரு திரைப்படத்துக்கான திரைக்கதை வசனத்தை வந்து இப்போ பிரபலமாக இருக்கிற ஒரு அரசியல் தலைவர்கிட்ட வந்து காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி நான் எழுதின திரைக்கதை எழுதியிருக்கேன், இந்த மாதிரி வசனம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பார்த்துருக்காரு. அவன் பார்த்துட்டு அதை விட்டாங்க. அது நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு என்னவோ சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அதே திரைக்கதை வசனத்தோடு வந்து அந்த படம் ஒன்று வருது. அதில் புலவர் முத்துசாமி பேரே கிடையாது. அதில் வந்து இப்போ பிரபலமாக இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் வந்து அது தன்னுடைய இதாக எடுத்துக்கிட்டு பகிரங்கமாகவே சொல்லலாம். ஏன்னா முத்துசாமி, இப்போ நான் செய்தி ஆசிரியராக நான் இருந்தேன். டெக்கான் காணிக்கையில் ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு சின்னதாக போட்டிருந்தாங்க, என்னுடைய கதையை திருடி விட்டார் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அரசியலங்குமரி கதை வந்து என்னுடைய கதைன்னு சொன்னார். ஓப்பனாக கலைஞர் பேரை சொல்லியே சொன்னார். அதற்கு பிறகு தான் நம்ம நாமக்கல் ரிப்போர்ட்டர் அங்கே அனுப்பினோம். அதான் சுதாகர் சார் சொன்ன மாதிரி அது உண்மை. சுதாகர் சார் தான் அந்த செய்தியை வந்து கொடுத்தாரு. அந்த டெக்கன் கிரானிக்கலில் வந்த பற்றி அதை வந்து நாமக்கல் செய்தியாளர் அப்புறம் எடுத்து போட்டார். அந்த பேட்டிலையும் அவர் சொல்லியிருந்தார், அந்த புலவர் முத்துசாமி வந்து சொல்லியிருந்தார். உடனடியாக அந்த செய்தியை வந்து உடனடியாக அதை ஒளிபரப்பாகி ஒரு அரை மணி நேரம்னு நினைக்கிறேன் சார், செய்தி முடியறதுக்குள்ளேயே தகவல் அங்கே போயிட்டு உடனே அந்த முத்துசாமிக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதாவது இந்த செய்தியை நம்ம எழுதுகிறோம் கொள்கிறோம் அப்படின்றத விட நமக்கு பெருமை சேர்க்குற ஒரு விஷயமாகவும் அதை வந்து அம்மா மாற்றினாங்கன்றதை நினைக்கும் போது ரொம்ப ஒரு பத்திரிகையாளனாக இருக்கும்போது ஒரு செய்தியாளனாக இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள். இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு சம்பவம் கூட வந்து பிரபல இசையமைப்பாளர் வந்து கோவர்த்தனம், எம்எஸ்வி மாதிரி ஆட்களோட வந்து இணைந்து பணியாற்றியவர், உதவியாளராக இருந்தார். அவரும் வந்து உடல்நல குறைவால் ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் இசையமைச்சிருக்கார். அவர் வந்து உடம்பு சரியில்லை, உடல்நலக்குறைவு, ரொம்ப வறுமை, கண்ணும் சரியாக தெரியாமல் பார்வை இல்லாமல் போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு நம்ம செய்தியாக போட்டோம். அது ஒரு செய்தி தொகுப்பாகவே ஆக்கணும்.
அதை பார்த்துட்டு அம்மா வந்து உடனே வந்து அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் நிதி உதவி செஞ்சாங்க. அதாவது நம்மளோட செய்தி வந்து இந்த மாதிரி இம்பேக்டாக மற்றவங்க மத்தியில் இம்பேக்டாக இருந்தால் அம்மா மனசில் ஒரு பெரிய இதை ஏற்படுத்தி அவங்க வந்து மற்றவங்க உதவுறாங்களே, அதை நினைக்கும் போது உண்மையிலே ஒரு பெருமையாக இருக்குது. நம்ம எழுதின செய்தினால் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அம்மா. அதாவது வந்து ஒரு பத்திரிகையாளர் முறையில் சொன்னேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் சூர்யா. அந்த இங்கிலீஷ் கமாண்டை பற்றி சொன்னாங்க. எல்லாம் சுதாகர் சார் சொல்லியிருக்காரு, பெரியசாமி சார் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்த இங்கிலீஷ் கமாண்டு வந்து அவங்கள்ட்ட ரொம்ப, ஏன்னா கான்வென்ட்டில் படித்தவங்க அதெல்லாம் வந்து தப்பு வரக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நம்ம செய்தி வாசிப்பாளர்கள்லாம் எல்லாம் பயிற்சி பெற்றவங்க தான், நல்ல திறமைசாலிகள் தான். அதனால் முன்னாடி வந்து செய்தி வாசிப்பு செய்தி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் படித்து பார்த்து இது பண்ணுவாங்க. அதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு இங்கிலீஷில் இப்போ குறிப்பிட்ட வெளிநாட்டு தூதரோட பேரோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு கூட நம்ம மூத்த செய்தியாளர்கள்ட்ட கேட்டுக்குவாங்க. கேட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அதையும் மீறி சில சமயம் சின்ன சின்ன தவறுகள் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னென்னா அந்த ஃப்ளமிங்கோன்னு ஒரு பறவை இருக்குது. ஃப்ளமிங்கோ, அதை நீங்கள் கேள்விப்பட்டீங்க. ரஷ்ய நாட்டு நடனத்தோட பேர் வந்து ஃப்ளமிங்கோ. அதை வந்து இங்கே மியூசிக் அகாடமியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதை வந்து ஒரு சின்ன செய்தியாக போட்டிருந்தோம். நம்ம ஃப்ளமிங்கோ நடனம்னு சொல்லிட்டு போட்டு நம்ம நியூஸில் வந்து வந்துச்சு. ஒரு 7:30 மணி செய்தி. அன்றைக்கி நான் டியூட்டியில் இருந்தேன். 7:30 மணிக்கு போட்டோம். 7:45 7:50 போல் அந்த செய்தி 7:45 போல் ஒளிபரப்பாச்சு. அதாவது ஃப்ளமிங்கோட நடனம் வந்து ரஷ்யாவில் வந்து இந்த குழுவினர் வந்தாங்க, இங்கே நடனம் ஆடினாங்க, எல்லோரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த செய்தி போட்டோம். ரொம்ப கண்கவர் நடனமாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம செய்தியை போட்டிருந்தோம். அது 1 நிமிஷம் தான், 1 நிமிஷத்துக்கு கூட கம்மியான ஒரு செய்தி தான். அந்த செய்தி வந்து 8 மணிக்கு முடியும், நம்ம அரை மணி நேர செய்தி. அந்த 8 மணி முடியறதுக்குள்ளேயே வந்து அம்மாவோட கைப்பட ஒரு லெட்டர் ஃபேக்ஸ் வருது. அவரோட உதவியாளர் வந்து செய்தி ஆசிரியருக்கு பேசுகிறாங்க, இந்த மாதிரி அம்மாட்டேருந்து ஒரு அறிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பார்த்தா சரி, ஏதாவது அரசியல் சம்மந்தமாக வருது போலன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக ஏதாவது நியூஸ் வருது. 8 மணிக்கு போட முடியாது, 8 மணிக்குள்ளே போட முடியுமான்றதில் நாங்கள் மூத்த அந்த செய்தியாளர் குழுவெல்லாம் யோசிச்சுட்ருக்கோம். இதை எப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு சுருக்கமாவது அந்த செய்தி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் அவங்க கைப்பட எழுதுனது என்னென்னா ஃப்ளமிங்கோன்னு எழுதி ஸ்பெல்லிங் எழுதுறாங்க, FLEMNO. ஃப்ளமிங்கோ. கோன்றது வந்து ஒரு பறவையோட பேர், அதை அப்படி உச்சரிக்கக்கூடாது. ஃப்ளமிங்கோ அப்படின்னு போட்டு கீழே ஃப்ளமிங்கோன்னு சொல்லணும், KO. அது போட்டுட்டு அது வந்து ரஷ்ய நாட்டோட நடனம், தயவுசெய்து அடுத்த செய்தியில் திருத்திக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்து. அதாவது அந்த உச்சரிப்புலேயும் அந்த தவறாக போயிடக்கூடாதுன்னு அவங்க காட்டின ஆர்வம், அவசரம், அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து எங்களெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப ஊக்கப்படுத்தி, சரி ஒரு செய்தி எழுதும்போது இப்படி தான் எழுதணும், அதுக்கு ஒரு 10 முறை அதை யோசித்து பெரியவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணி, சீனியர்ஸோட கன்சல்ட் பண்ணி அப்படி செய்தி எழுதணும் அப்படின்றது இன்னொரு உற்சாகமாக இருக்கும். உற்சாகமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. புன்னகையோடு எல்லோராலும் பூச்செண்டு தர முடியும், ஆனால் இவர் ஒருவரால் மட்டும் முடியும் தன் புன்னகை ஒன்றையே பூச்செண்டாய் கொடுக்க. நிறைய மேடைகள் பார்த்துருப்பீங்க அம்மா பேசுனது, அது மாதிரி ஒரு சில அனுபவங்கள் நீங்கள் எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துங்க சார். அம்மாவும் நாங்களும் அவ்வளவு எளிதாக யாராலையும் பிரித்து விட முடியாது. அது இப்போ மட்டும் இல்லை, எப்போதைக்குமே தான். காரணம் என்னென்னா, 1999 ஜெயா டிவி தொடங்கும்போது நாங்கள் வந்து மதுரை மாவட்ட செய்தியாளராக பணிக்கு சேர்ந்தேன். அப்போ சேர்ந்தப்பவே சொன்னது என்னென்னா, இது அம்மாவுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய, அம்மாவுடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல். இது நம்ம முழுக்க வந்து அம்மா சம்மந்தப்பட்ட, அம்மா அரசியல் சம்மந்தப்பட்ட, அம்மாவுடைய குரல் எதிரொலிக்கக்கூடிய செய்திகளுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரே ஒரு கட்டுப்பாடை வச்சு தான் நாங்கள் வந்து பணிக்கு சேர்ந்தோம். அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் அதை காப்பாற்றுறதில் நாங்கள் கண்ணுக்கருத்துமாக இருந்துட்டுருக்குறோம். அதனால தான் ஒவ்வொரு செய்தி எடுக்கும்போதும் நமக்கு எந்த வகையில் வந்து அரசியல் ரீதியாக எதிரிகளை வந்து வீழ்த்துறதுக்கு தேவையான செய்திகளுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருப்போம். அப்படி தான் பண்ணால் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தா கிருஷ்ணனை வந்து திமுகவினரே வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. வெட்டி கொண்டப்போ அவங்க ஒய்ஃபே வந்து அன்னோன் பெர்சன் தான் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த தகவல் கிடச்சி நாங்கள் இமீடியட்டாக போய் அங்கங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, முதல் நாள் ராத்திரியே தா கிருஷ்ணனுக்கும் அழகிரிக்கும் சண்டை வந்திருக்குது.
அதில் வந்து கருணாநிதிகிட்ட சொல்லி கருணாநிதி சம்மந்தமாக எதுவுமே கண்டுக்கலன்ற விஷயமும் அங்கே பேசினாங்க. இது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக வந்து தகவல் சொன்னோம் ஆஃபீஸ்க்கு. அப்போ அது ரிலேட்டடாக பேட்டி எடுங்கன்னாங்க. ஒருத்தனும் தரல. அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஒரு செய்தி அம்மாவுடைய கண்காணிப்பில் தான் வருதுன்னு தான் எல்லாருமே நினச்சிட்ருக்குறாங்க. அதை வந்து எந்த வகையிலையும் பொய்யாக்கிடக்கூடாதுன்றது தான் எங்கள் இது. அதுக்காக ரொம்ப சிரத்தை எடுத்தோம். அப்போ திரும்ப போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களும் அந்த விஷயங்களை ஆணித்தரமாக சொன்னாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி பேட்டியோடு அனுப்பிச்சிட்டோம். அனுப்புனா நம்ம டிவியில் போட்டோம். ஆனால் இன்னொரு விஷயம் வாழ்க்கையில் நாங்கள் மறக்க முடியாத ஒரு சம்பவம். 2011 அம்மா வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ வந்து தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முந்தைய தினம் நைட்டு 11 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நீங்கள் வந்து கார்டனில் இருக்கணும் அப்படின்றாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கார்டன்லன்னா அம்மா தான், வேறு எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. நாங்கள் திரும்பி கேட்குறோம், சார் கார்டனா எதுக்கு சார்ன்றோம். இல்லை நீங்கள் வாங்க பேசிக்கிறலாம், இமீடியட்டாக வந்துடுங்க கார்டனுக்கு அப்படின்றாங்க. நைட்டு 11 மணி சார். நான் மதுரையிலேருந்து புறப்பட்டு வரணும்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு பிறகு ட்ரெயினோ பஸ்ஸோ ரொம்ப ரேரு. இல்லை நீங்கள் எப்படியோ வரணும்னாங்க. அப்புறம் காலையில் அடித்து பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை வந்து இறங்கிட்டால் நேராக கார்டனுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போயாச்சு. அங்கே போனோடனே கார்டனில் கால் வைக்கிறச்சோடனே எங்களுக்கு ஒரு மாதிரியாக நடக்கும். ஏன்னா நாங்களாம் மாவட்ட செய்தியாளர்கள். அப்படியே உள்ளே நுழைஞ்சா அப்படியே கருப்பு கிரகத்தில் அம்பாள் எப்படி வீட்டு இருக்குமோ அதே மாதிரி அம்மா இருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கு அப்படியே நடுக்கமாயிடுச்சு சார். பேச்சு வரல. பார்த்தோன்னே அப்படியே கண்கலங்கிட்டோம். அப்போ வந்து சின்னம்மா சொல்கிறாங்க, இவர் மதுரை ரிப்போர்ட்டர் முருகன் திமுக காரனால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னோன்னே ஒரு 10 நிமிஷம் ஆமாம் கேட்குறாங்க. கேட்டு இனிமேல் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், தைரியமாக பண்ணுங்கள், உங்களுக்கு இனிமேல் யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பின்புலமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே எப்படி கோயிலில் வந்து அசரீரியா ஒலிக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பார்த்துட்ருக்கிறது கனவா நினைவான்னு கூட எங்களுக்கு தெரியல. பார்க்குறோம், அங்கே வந்து பிரைட்டாக அம்மா நிற்கிறாங்க. அது அம்மாவா அம்பாளா அப்படின்றதே வந்து எங்களுக்கு புரியல. அந்தளவுக்கு வந்து நாங்களாகவே இல்லை. அப்போ அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்துட்ருக்குன்னா அதுதான். இது யாருக்கும் சாதாரணமாக வாய்ச்சிடாது. அது எங்களுக்கு வாய்ச்சிச்சு. அந்த அம்மா, அந்த தெய்வம் அன்றைக்கி இல்லைன்னா கூட எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பூஜை அறையில் எங்கள் குலசாமியாக நினச்சி கும்பிடுற அளவுக்கு அந்த அம்மா வந்து எங்களோட தான் இருக்கிறாங்க. சூர்யா, தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக தன்னுடைய நீண்ட நெடிய அந்த நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மூத்த செய்தியாளர் திரு கணேசன் அவர்கள். அம்மாவோட 1ஆம் ஆண்டு நினைவு நாள் 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அவருக்கு இங்கு புகழஞ்சலி செலுத்த கூடியிருக்கிறோம். இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்பவும் இருக்காங்க, இனிமேலும் வருவாங்க. ஆனால் அம்மா மாதிரி ஒரு யூனிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, தனித்தன்மை வாய்ந்த ஒரு தலைவர் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவருடைய நிர்வாகத்திறமை, ஆளுமை, ஏழை எளிய மக்கள் அவர் காட்டிய அன்பு, இரக்கம் எல்லாமே வேறு எந்த தலைவரையும் காண முடியாதது. அதோடு மட்டும் இல்லாமல் அரசின் அனைத்து துறைகளிலும் என்ன நடக்கிறது, எவ்வளவு திட்டங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, அதில் எவ்வளவு செலவாகி இருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் விரல் நுனியிலேயே வைத்திருப்பார். புத்தகத்தை பார்த்து படிக்க மாட்டார். சட்டசபையில் பேசும்போது கடன் என்று அது வரும். அவருடைய ஆற்றல் அப்படி. இன்னொன்று, தமிழ்நாட்டில் பிறந்தவர், ஆங்கிலத்தில் மிகப்பெரிய புலமை பெற்றவர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அவங்களுக்கு ரைட் ஆனரபிள்ங்கிற பட்டத்தை கொடுத்ததே ஆங்கிலேயர்கள். ஏன்னா ஆங்கிலேயர்களை விட சிறப்பு ஆங்கிலம் பேசுவார் அவர்.
நம்ம அம்மாவும் அவங்களுக்கும் ஈக்குவலாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஆங்கில ஆற்றல் படைத்தவர். இதில் என்ன எனக்கு ஒரு பெருமைன்னா, அம்மா முதலமைச்சராக இருந்தபோது அப்போதைய பிரதமர்களுக்கு அடிக்கடி டிஓ லெட்டர், டெமி அஃபீஷியல் லெட்டர்னு எழுதுவார். அதோடைய மொழிபெயர்க்கிற பொறுப்பு என்கிட்ட வந்த அந்த பெரும் பேர் எனக்கு கிடைச்சிது. அதில் எப்படின்னா, ஒரு தடவை மறக்க முடியாத ஒரு லெட்டர், மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது காவேரி பிரச்சனையை பற்றி ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. 4 பக்கம் இங்கிலீஷ் லெட்டர். அம்மாவோட லெட்டர்லாம் பார்த்திங்கன்னா, வார்த்தைகளை எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அது தவிர வேறு எந்த வார்த்தையும் பயன்படுத்த சூட்டபிள் வேர்ட்ஸ் அதை கோர்த்து எழுதுவாங்க. சாதாரணமாக படித்து புரிஞ்சிக்க முடியாது எளிதில், அவ்வளவு கடினமாக இருக்கும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய பொறுப்பும் கடமையும் எனக்கு வந்தது. பண்ணி கொடுத்தேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். அதை பார்த்துட்டு அந்த காப்பியை கேட்டிருக்காங்க. ரொம்ப பாராட்டுறேன் இந்த லெட்டரு. நான் நினச்சது அப்படியே வந்திருக்கு. இதை தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸில் வச்சுங்க, நம்ம ஸ்டாண்ட் இது தான் அப்படிங்கிறதுக்கு இது அத்தாட்சி அப்படின்னு சொன்னாங்களாம். அது எனக்கு அந்த ஒரு பெரும் வாய்ப்பு கிடைச்சிது. அதை இன்னும் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக நினச்சிட்டு இருக்கேன். அடுத்ததா கரூர் செய்தியாளர் திரு பத்மநாபன் அவர்கள் சுருக்கமாக அம்மாவினுடைய நினைவுகள் பற்றி உங்களுடைய உணர்வுகள். 2009 பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி பேரில் வந்து அதிமுகவுடைய ஒரு நிகழ்ச்சிக்காக வந்து எல்லா கழக நிர்வாகிகளாம் வரதாக இருந்துச்சு. அன்றைக்கி இரவு ஒரு 10 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்கிற எம்எல்ஏ வந்து எங்களை கூப்பிட்டு மாரி ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் போனோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பெரிய கலவரமாக திமுக ஆளுங்கள்லாம் ரொம்ப கலவரமாக இருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு போய் செய்திலாம் எடுத்துகிட்டு திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் வரும்பொழுது பார்த்திங்கன்னா என்னை வந்து ஒரு 8-10 பேர் இருப்பாங்க எவ்வளோ, அந்த கும்பல் திமுக ரவுடி கும்பல் வந்து என்னை ரொம்ப சரமாரியாக தாக்குனாங்க. அந்த தாக்குதல் வந்து ரொம்ப படுகையும் அடைஞ்சி எங்களெல்லாம் கொண்டு போய் என்னோட சேர்த்து ஒரு 11 பேர் அடையாச்சு பண்ணோம். எல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் போய் கொண்டு போய் எங்களை சேர்த்தாங்க. ஜிஹெச்சில் வந்து அப்போ திமுக கவர்மெண்ட் இருந்ததுனால எங்களுக்கு வந்து சரியான சிகிச்சை கொடுக்கல. இது வந்து உடனே அப்போ இருக்க செய்தி ஆசிரியர் மூலிமா வந்து தகவல் இங்கே வந்து தெரிவிக்கப்பட்டது. அப்போ வந்து உடனடியாக என்னுடைய சகோதரன் வந்து ஆஃபீஸ்க்கு தகவலை சொல்லி இது மாரிலாம் இத்தனை பேர் அடிபட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து செய்தி ஆசிரியர் கார்டனில் சொல்லி அது நைட்டு வந்து ஒரு 12-1 மணி இருக்குது இந்த சம்பவம் நடந்துச்சு. என்னை வந்து 2 மணிக்கு தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. காலையில் அது அட்மிட் பண்ண தான் எனக்கு தெரியும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு அப்போல்லாம் ஜெயா ப்ளஸ் செய்தி 6:30 மணிக்கு செய்தி. அப்போ பீரியடில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவுக்கு யாருக்குமே எனக்கு தெரியாது. காலையில் வந்து செய்தியை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்னுடைய மனைவிலாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னடா அப்படின்ற எனக்கே தெரியல. அப்போல்லாம் என்னுடைய முகலாம் வீங்கி ஒரு ஒரு மாதிரியே பொசிஷனில் இருக்கேன். என்னுடைய வந்து அடிப்பட்டவங்களை பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒருத்தர் கிஷோர்னு ஒருத்தர் வந்து இறந்துட்டார். இதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் உடைய அம்மா வந்து உடனடியாக வந்து கழக நிர்வாகிகளை அனுப்பிச்சு என்னை மருத்துவமனையில் வந்து என்னை பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக வந்து அம்மா எந்த நைட்டில் அவங்களுக்கு தகவல் தெரிச்சது இல்லைன்னு தெரியாது. காலையில் பார்த்திங்கன்னா செய்தியில் வந்து என்னை அடிப்பட்ட குண்டர் மேலேயும் திமுக மேலேயும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து ஜெயா டிவியில் பார்த்திங்கன்னா செய்தி வந்து அம்மாவுடைய அறிக்கை வந்துச்சு. அது பார்த்தோன்னே எனக்கு அந்த அடிப்பட்டதெல்லாம் கூட எனக்கு ஒரு பெருசாகவும் தெரியாமல் போச்சு. அது இல்லாமல் உடனடியாக சென்னைக்கு வர சொன்னாங்க. அங்கே கரூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அத்தனை செலவுலையும் வந்து அம்மா சேர்த்து இங்கே பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னையில் எல்லாம் பெரிய பெரிய மருத்துவமனையும் என்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அத்தனை உதவிகளும் செய்ய சொல்லி நம்ம நிர்வாகத்திடம் சொன்னாங்க. அவங்களும் எல்லா நிர்வாகத்துலேருந்து எல்லாமே பார்த்து எனக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சாங்க. இது எல்லாமே கிடச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உதவியாளர் வந்து எனக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசினார். அம்மா உங்களை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அம்மா உங்களுக்கு வந்து இந்த உதவியெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்கன்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும்போது எனக்கு அந்த வழிகள் வந்து எனக்கு வந்து பெருசாக தெரியாமல் போச்சு. அவ்வளோ பாதிக்கப்பட்டேன். ஆனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நினைவுகள் என்னென்னா அம்மாவுடைய நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடச்சிது. போனவுடனே என் பேரே சொல்கிறாங்க, பத்மநாபன் வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கீங்களா, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமேட்டு எந்த கவலையும் படாதீங்க, இனிமேல் பட்டு உங்களுக்கு என்ன உதவியாக இருந்தாலும் நம்ம உதவியாளர்கிட்ட சொல்லுங்கள், ஆஃபீஸ் மூலியமாக தகவல் சொல்லுங்கள், உங்களுக்கு உதவி எல்லாமே நான் செய்கிறேன்னு சொன்னாங்க. அப்பயே வந்து எனக்கு வந்து தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க, குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்க சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ரீராம் சார், அம்மாவினுடைய அந்த பசுமை மாறாத நினைவுகள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வரிகள். நான் 2 தரம் தாங்க அம்மாவை பார்த்துருக்குறேன். 2001 ஜெயிச்சப்போ
தலைமைச் செயலகத்தில் சேம்பரில் கூப்பிட்டு எங்களை நியூஸில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதுவும் 2011 மறுபடியும் ஜெயித்த பிறகு வீட்டில் எல்லோரும் போய் வாழ்த்து சொல்கிறதுக்கு போகும்போது வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம், எல்லோரும் வாழ்த்து சொல்லும்போது அப்போ பார்த்தோம். அவ்வளோதான். நாங்கள் மேடமுக்கு பிறகு எப்படி நம்ம இங்கே வேலை செய்கிறது, அவங்கள பல விதமாக காமிச்சிருப்போம். நம்ம டிவியில் எல்லா விதமான லைவ் பண்ணியிருப்போம். அவங்கள எல்லா வெரைட்டியாகவும் அவங்களோட அந்த இறுதி பயணத்தையும் லைவ் பண்ணோன்ற அந்த நேரம் வந்து அவ்வளோ என்னால் முடியல உங்களால். அதை நான் அப்போ நம்ம கணேசன் சார்ட்டையும் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் வேறு யாருன்னா அதுக்கு போட்டு பண்ணுங்க சார், நான் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்ம செய்தியில் இருக்கிறோம், அதெல்லாம் சென்டிமெண்டெல்லாம் அப்புறம் தான், முதல்ல ஒர்க்கு, அப்புறமா நான் எல்லாருக்கும் தான் அந்த வருத்தம் இருக்குது, நீ முதல்ல லைவ் முடிச்சிடுங்க, அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம நேரம் அம்மா சமாதிக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் அடுத்ததான் மதன். என்னென்னா ஜெயா ப்ளஸ்ஸு வந்து ஓப்பன் பண்ணுற சமயம் அது கரெக்டாக அப்போ அம்மா வராங்க. அப்போ நாங்களும் வந்து ப்ளேஅவுட்டுக்குள்ளே உள்ளே இருக்கோம். அப்போ வந்தோடனே நாங்கள் வணக்கம் பண்ணுறோம். வணக்கம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து உட்காடுறாங்க, அங்கே சேரில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு சுப்ரபாதம் ப்ளே பண்ணோம் காலையில். வந்துட்டு அப்போ என்னென்னா அது கீபோர்டு இருக்குது, கீபோர்டில் என்னென்னா அவங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும், இதுதான் இது, அப்போ தான் அது ப்ளே ஆகும். அப்போ என்னென்னா அவங்க ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் ப்ளே ஆகலை. அப்போ கேட்குறாங்க, சின்னம்மா கேட்குறாங்க, என்ன சசி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க பார்க்குறாங்க யார்கிட்ட என்ன பண்ணிட்டு. அப்போ நான் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கேன் கீழே, அவங்க கீழே. அப்போ கண்ணை காமிக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா இது மாதிரி ஸ்பேஸ் பேசினேன் விட்டுருங்கம்மா அப்படின்னு சொன்னால் விட்டாங்க. சுப்ரபாதம் ப்ளே ஆகுது. என்னென்னா எல்லாம் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மட்டும் அவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க. என்னென்னா அந்த ஃபோட்டோ வந்து எங்கள் வீடு, அதுதான் எங்கள் ப்ளே அவுட் ரூமு. இன்னும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, இந்த ஆஃபீஸ் தான் இருக்காங்க இன்னும் அவங்க. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக. தேங்க்யூ. அடுத்து ஹேம்நாத், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய நிகழ்வுகளை. ஜெயா தொலைக்காட்சியில் ஒரு ஒளிப்பதிவாளராக, அது சவுண்ட் இன்ஜினியராக இங்கே வந்து சேர்ந்தேன். அந்த நேரம் வந்து 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக, அதாவது அலைபேசியில் செல்ஃபோனில் பிரச்சாரம் வந்து மேடமோட வாய்ஸ் வரணும், ஸோ அதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு சாஃப்ட்வேரில் அந்த ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடமோட வீட்டுக்கே நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து வழங்கப்பட்டது. அவங்க சினிமா துறையில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட குரலை நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம், அப்படி ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவனா அப்படிங்கிற ஒரு உற்சாகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவங்க அரசியலில் எவ்வளோ பெரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு புரிதலும் அந்த வயசில் எனக்கு கிடையாது. நான் ரொம்ப சின்ன பையன், இப்போவே ரொம்ப சின்ன பையன் தான், அப்போ அதை விட ரொம்ப சின்ன பையன். ஸோ அவங்களோட வீட்டுக்கு போகும்போது வந்து ஒரு பதட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உதவியாளர்கள் எல்லாருமே வந்து எல்லோரும் வெளில போயிடுங்க, சின்ன அசைவு கூட ஒரு சவுண்டு வந்து உண்டு பண்ணிவிடும், அதனால் வந்து நானும் அவரும் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையில் வந்து நானும் அவங்களும் மட்டும்தான் இருந்தோம். இந்த ஏசி வந்து உங்களுக்கு நாய்ஸ் உண்டு பண்ணுதா, அதை நான் ஆஃப் பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆமான்னு தலையாட்டினேன். அதை ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மைக் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வைக்கணுமோ அப்படின்னு சொன்னாங்க. நான் பதட்டத்தில் எதுவுமே பேசலை. நான் வந்து ஆமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அந்த மைக்கை பக்கத்தில் வச்சேன். அதுக்கப்புறமா அவங்க, நான் உங்கள் அன்பு சகோதரி ஜெயலலிதா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க, ஃபோனில் வந்திருக்கும் அது வாட்ஸ்அப்பில். ஆமாம், அந்த வாய்ஸ் வந்து அவங்க அப்போ தான் வந்து படித்தாங்க. ஸோ எல்லாமே படித்து முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து எதுவுமே ரிப்பீட் டேக்கே கிடையாது, ஒரு தடவை படித்தாங்கன்னா அவ்வளோதான், அது ஃபைனல். அப்படியே எல்லாமே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஹேமநாதன் மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஹேமநாதன் நல்ல பேராச்சே அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். மேம் இது ஒரு தடவை ப்ளேபேக் பண்ணி காமிக்கட்டுமா அப்படின்ட்டு கேட்டோம். அவங்க வந்து அவங்களோட அவசர வேலைகள் நிறைய, பிரச்சாரத்துக்கு வேறு அவங்க கிளம்பி போகணும் அந்த நேரம் வெளியூருக்கு. அந்த வேலைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க பொருட்படுத்திட்டு ப்ளேபேக் பண்ணி காமிங்க, நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. ப்ளேபேக் பண்ணி முழு ஆடியோவும் கேட்டாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் ரெக்கார்டிங் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க குரல் அருமையாக இருக்குன்றதை தாண்டி எனக்கு கான்ஃபிடென்ஸ் உண்டு பண்ணுறதுக்காக உங்கள் ரெக்கார்டிங் வந்து அருமையாக இருக்குது அப்படின்ற வார்த்தை சொன்னாங்க. சமீப காலமாக வந்து இந்த விளையாட்டுத்துறையை வந்து ஒரு செய்தியாளராக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, நம்மளும் விளையாட்டில் ஆர்வமுள்ள ஒரு ஆள் தான், அதை நான் வந்து துணிஞ்சு எடுத்து செஞ்சேன். அப்போது ஒரு நிகழ்வு என்னென்னா, ஒரு பெண்மணி, அதாவது சென்னையில் ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து பிரேசில் நாட்டு ஃபுட்பால் கிளப்பில் விளையாடக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஃபுட்பாலுங்கிறது இங்கே எந்த அளவுக்கு பிரபலம் நமக்கு தெரியும், அதுலேயும் மகளிர் ஃபுட்பால் அப்படிங்கிறது எவ்வளோ பிரபலம் நமக்கு தெரியும். இப்போ இந்த பெண்மணிக்கு எப்படி அந்த சான்ஸ் கிடச்சிது அப்படின்ற ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவங்கக்கிட்ட வந்து பேசணும். சார், இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மேடம் வந்து விளையாட்டில் செலுத்தின அந்த ஒரு தனி கவனம் தான் சார். முதலமைச்சர் கோப்பைன்னு ஒன்று வந்து அப்போ வந்து நடத்திட்டு வந்தாங்க. அந்த கோப்பையை பற்றி வந்து
பிரத்யேகமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு விளையாட்டுத்துறையில் ஒரு போட்டி, ஒரு கோப்பை கொடுக்குறாங்கன்னா எத்தனை பரிசு கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள், எத்தனை பரிசு கொடுப்பாங்க? 3 பரிசுகள் கொடுப்பாங்க. முதல் 2, 3. ஆனால் அந்த முதலமைச்சர் கோப்பையில் மட்டும் 7 பரிசுகள். ஏன் அந்த பரிசு அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அவங்க பரிசு வின் பண்ணுன்றது கிடையாது. நிறைய பர்சன்ஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடணும். அதுக்காக வந்து 7 பரிசுகள் வந்து அந்த முதலமைச்சர் கோப்பையில் வச்சுருக்கிறாங்க. நான் அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன் அந்த பெண்மணி கிட்ட. ஓராண்டு காலமாக இந்த முதலமைச்சர் கோப்பை அப்படிங்கிறது சரிவர நடத்தப்படவில்லையே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது அந்த பெண்மணி சொன்னாங்க, சரிவரவா, சுத்தமாக நடத்தலை சார் அப்படின்னாங்க. சுத்தமாக நடத்தலை, அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போது. அதாவது தமிழ்நாடுன்ற பேரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வெளி மாநில பிளேயர்ஸ் தான் அந்த பேரில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை தமிழ் மாநிலத்தை சேர்ந்தவங்க விளையாடுறாங்க சார் அப்படின்னு அந்த பெண்மணி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஒரு 10-15 பேர் இருப்போம். எல்லோரும் வந்து அம்மாவோட அந்த கடைசி ஊர்வலத்துக்கு போயிட்டு இருந்தோம். எங்களை வந்து வண்டியெல்லாம் ரொம்ப தூரத்தில் நிறுத்திட்டாங்க. அது பெரிய கூட்டம், நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம். இப்போது பக்கத்தில் போன உடனே எப்படி உள்ளே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம், எப்படி உள்ளே போகிறது, அவ்வளோ பெரிய கூட்டம். சரி இங்கேயே நின்றுடுவோமா அப்படின்ற ஒரு சந்தேகத்துலேயும் நின்னோம், எங்கள் நண்பர்கள் குழு எல்லாருமே. அப்போ வந்து ஒரு நண்பர் சொன்னால், நீங்கள் ஐடி கார்டை வந்து போட்டுருங்க, நம்ம ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு இருந்தால் உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு. ஐடி கார்டு போட்டதுமே பொதுமக்கள்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, எப்பா இவங்களுக்கு முதல்ல வழி விடுங்கப்பா, அம்மாவோட பசங்க மாதிரி பக்கத்துலேயே இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களே வந்து வழி விட்டு எங்களுக்கு வந்து உள்ளே அனுப்புனாங்க. அதாவது அம்மா அப்படின்னா அது அன்பு. அவங்க அன்பு செலுத்தினது ஜெயா டிவி மக்களுக்கு அதிகமாகவே அன்பு செலுத்தினாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட கருத்துமாகவே இருந்து வருது. தேங்க்யூ ஸோ மச். சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் திரு சங்கர் சார், இன்றைக்கி ஜெயா டிவி ஹவுஸில் இத்தனை பேர் பேசுனது எல்லாமே எனக்கு இன்றைக்கி நான் ஒன்று உணர்ந்தேன். பொக்கிஷம்னா என்னன்றது இன்றைக்கி தான் உணர்ந்தேன் நான் கரெக்டாக. ஏன்னா நான் பேசிக்கலி ஐம் பிலாங்கிங் டு ஆந்திர பிரதேஷ். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அம்மாவுக்கு இன்றைக்கி அஞ்சலி செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம ஜெயா டிவி சிஇஓ அவர்கள் திரு விவேக் ஜெயராமன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு அம்மா வந்து சொல்லிகிட்ருப்பாங்க, எல்லோரும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா படிச்சிருக்கிறவரை நம்ம ப்ராட்காஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே விதமாக அவரோட மேனேஜ்மெண்ட்டில் இன்றைக்கி குளோபலி டாப் 1 டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஜெயா டிவியில். இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிது. அவங்கெல்லாம் சொல்லும்போது எங்கள் அம்மா கூடவே நான் இருந்த மாதிரி அந்த ஃபீலிங் எனக்கு என்னோடய ஹார்ட் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. எஸ். அதில் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இன்றைக்கி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா டிவைட் ஆகிடுச்சு. ஸோ அம்மா மாதிரி ஒரு டைனமிக் சிஎம்ங்க நாங்கள் இருந்திருந்தால் அந்த டீவியேஷன்ன்றது வந்திருக்காது. ஒரு டைனமிக்ன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக நான் சொல்லலாம். நிச்சயமாக. அடுத்த சீனியர் நியூஸ் ரீடர் லிங்கசல் சார், நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து ரொம்ப ஏற்றிடுச்சின்னு சொல்லலாம். அப்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோடநாட்டுக்கு போயிருக்காங்க அம்மாவும் சின்னம்மாவும். அப்போது டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்து ஜெயா ப்ளஸில் வந்து முதலமைச்சர் நேரம்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அதில் நான் ஒரு ஆங்கர். அதை பார்த்துட்டு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நல்லா பண்ணுறாரு இவர், நல்லா படிக்கிறாரு இவரை மெயினில் நான் பார்த்தது இல்லையா, மெயினில் இல்லைண்ணா
இவரை மெயினில் ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரொடியூசர் இங்கே சொன்னது. அப்போது நான் இங்கே வந்தப்போ தான் அந்த ப்ரொடியூசர் சொன்னார் அடுத்த நாள் வரப்போ. நான் சரி ஏதோ கிண்டல் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வந்து ப்ளஸ் நியூஸ் படிச்சுட்டு கீழே இறங்குறேன். ஜிஎம் நடராஜன் சார் எத்தாப்பில் வந்து சார் வாழ்த்துக்கள், நம்ம சின்னம்மா இப்போ ஃபோன் பண்ணாங்க, உங்களை வந்து மெயினில் ஜெயாவுக்கு ப்ரமோட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லின்னு. கம்மிங் வீக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் டைமில் வந்து நியூஸ் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையிலே நான் பெரிய அங்கீகாரமாக வந்து இதை நினைக்கிறேன். அதாவது எவ்வளவு நுணுக்கமாக அவங்க கவனித்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயந்தான் இது. அதாவது தந்தை பெரியார் சொல்லுவார், இயற்கையின் கோணல் புத்தின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அம்மாவுடைய மரணத்தை வந்து நம்ம இயற்கையின் கோணல் புத்தியாக தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் திருமலை சார். அம்மாவை பற்றி எல்லாருமே பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த பிரம்மாண்டம் எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மனிதாபிமானத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கருணையை பற்றி தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை தாண்டி நகைச்சுவையும் அவங்களுக்கு அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபர், நகைச்சுவையை ஆராதிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதும் தெரியும். நிறைய போயஸ் கார்டனுக்கு வந்து கவரேஜுக்கு வந்து போயிருக்கிறேன். பாண்டிச்சேரியில் ஒரு கழக நிர்வாகி உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவரை பார்த்துட்டு திரும்ப வராங்க. வரும்போது நம்ம துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி அந்த பக்கம் வந்து காரில் வெயிட் பண்ணுறாரு. அதை இவங்க திரும்பும்போது பார்க்குறாங்க. பார்த்துட்டு போய் இறங்கி போர்ட்டிகோவில் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணும்போது சோ ராமசாமியும் அங்கே வந்துடுறாரு. வரும்போது அவர் ஒரு சின்ன பேட்ரி காரில் தான் அவர் வருவார் வழக்கமாக. அதை பார்த்துட்டு அம்மா கேட்குறாங்க, என்ன இவ்வளோ ரொம்ப சின்ன காரில், குட்டி காரில் வரீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வயசாகிடுச்சு, இல்லை எங்கே கார் நின்றுட்டா நான் தானே தள்ளிட்டு வரணும் அப்படின்னாரு அவர். அதை பார்த்து சிரித்து ரசிக்கக்கூடியவங்க, ரொம்ப யதார்த்தத்தை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவங்க. சங்கரன் கோயில் எம்எல்ஏ கருப்பசாமி அப்படின்னு இருக்கார், ஒரு முன்னாள் அமைச்சரும் அவர். இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க பேரை சொல்லி அழைக்கிறதுன்றது வந்து இயல்பான விஷயம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது நல்ல விஷயம். ஆனால் அம்மாவை நல்லா இருக்கீங்களான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் வந்து அதை கேட்பார். அவர் எந்த இடத்துல, பொது இடத்துல பார்த்தா கூட கேட்பார், அம்மா நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்வார். அதை சிரிச்சிருவாங்க அவங்க. சிரிச்சிட்டு நான் நல்லா இருக்கேன் கருப்புசாமி அப்படின்வாங்க. அந்த மாதிரியான ஒரு யதார்த்தத்தை, உண்மையை விரும்பக்கூடிய ஒரு நபர் அவங்க. இங்கே எல்லாரும் ஜெயா டிவியை வந்து ரொம்ப பாராட்டுவாங்க, ஜெயா டிவிக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டும் உண்டு. ஒரு குழந்தைய எப்படி செல்லம் கொடுக்குற வேண்டிய நேரத்துலையும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பையும் ரெண்டுமே அவங்க வந்து செய்யக்கூடிய நபர். ஒரு காவல்துறை நிகழ்ச்சி வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஜெயா டிவியோட ஆண்டு விழாவும் திட்டமிடப்படுது. ஆண்டு விழாவுக்காக அந்த இடத்த வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை அது அரசாங்க நிகழ்ச்சி, அது அங்கே நடக்கும், நீங்கள் இடத்த வந்து மாற்றிக்கிங்க அப்படின்ட்டாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஜெயா டிவிக்கு முன்னுரிமை அப்படின்றது அவங்ககிட்ட கிடையாது. எதுக்கு தேவையோ அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அவர். ரெண்டாவது, ஆங்கிலேயர் காலத்தில் நம்ம வந்து சொல்லுவாங்க பர்ஃபெக்ஷன்னா அவங்க தான் அப்படின்னு. பர்ஃபெக்ஷனுக்கு மிக சிறந்த உதாரணம் தமிழ்நாட்டில் அவங்கள தவிர யாருமே இருக்க முடியாது. யார் எந்த வேலையை செய்யணும்னு சொல்லக்கூடிய நபரும் அவங்க. நம்ம ஒளிப்பதிவாளர்லாம் அங்கே போனால் ஒரு கண் அசைவு தான், அதை பார்த்தோன்னே அவங்க கிளம்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் வழக்கமாக வரக்கூடியவங்க கொடுக்குற பூங்குத்துக்களை வந்து அங்கே டீப்பாயில் வைப்பாங்க. யாரும் ஆள் இல்லைன்னா நம்ம ஆளுங்களை எடுத்து வைக்க சொல்லிட்டு அவர் உதவியாளர் ஒருத்தர் சொல்லிட்டு போனார். நம்ம கேமராமேன் வந்து அதை எடுக்கும்போது மேடம் பார்த்துட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அது நீங்கள் வைங்க தம்பி, அது நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்வாங்க. யார் யார் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அவங்க தான் செய்யணும். அதுதான் அவங்களுடைய இது. அவருடைய ஓட்டுநர் வந்து ஒரு தடவை இறங்கும்போது அம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா எனக்கு திருமண நாள் இன்றைக்கி வா அப்படின்றாரு. அப்படியே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உதவியாளரை அழைத்து அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுங்க, நாளைக்கு ஃபேமிலியோடு வருத்தோம் அப்படின்னாங்க. அதனால் ஒரு ஓட்டுநர் அந்த பாகுபாடு எதுவுமே வந்து அவங்ககிட்ட கிடையாது. நம்முடைய உதவி ஒளிப்பதிவாளர் ஒருத்தர் சென்றிருக்க நேரத்தில் அவருடைய திருமண பத்திரிகை அழைப்பதில் அம்மாட்ட வழங்குறாரு, அம்மா எனக்கு திருமணம் சொல்லி. அதை வாங்கிட்டவங்க உடனே அவருக்கு வந்து அந்த நேரத்துலேயே அவருடைய திருமண செலவுக்காக ஒரு பணம் கொடுத்தாங்க. எதையுமே வந்து யதார்த்தத்தை நோக்கி யதார்த்தத்தை விலகி இருக்கக்கூடிய ஆள் இல்லை. ஒரு கழக நிர்வாகி வந்து தன்னுடைய மகனை அழைச்சிட்டு வந்து சந்திக்கிறாரு. சந்திக்கும்போது என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அம்மாவுடைய கோட்டாவில் நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் முடித்தம்மா அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அம்மாவுக்கும் தனியாக கோட்டாலாம் கிடையாதுப்பா, அம்மா சொன்னால் கல்லூரியில் கொடுப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னாங்க. அந்த மாதிரியான ஒரு மிக சிறந்த ஒரு யதார்த்த உண்மையை உள்ளவங்க. அவருடைய புகைப்பட கலைஞர் நீண்ட நாளாக இருந்துகிட்டு இருக்கவர். அவர் தனது மகளுக்கு வந்து கல்லூரி சீட்டு வேணும்னு கேட்குறாரு. குறிப்பிட்ட ஒரு கல்லூரியை சொல்லி இந்த கல்லூரியில் தான் எனக்கு வந்து சீட்டு வேணும்னு கேட்குறாரு. அப்போ அவங்க வந்து ஆளுங்கட்சி இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ண ஆளுங்கட்சியிலேயே இருக்கோம், உடனே அந்த கல்லூரியிலே கேட்குறதுக்கு
ஏன் வேறு கல்லூரியில் இருந்தால் வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதே கல்லூரியில் அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க. சாதாரண இருக்கிற நபர் கூட ஒன்றும் இல்லாதவங்க கூட போய் அந்த கல்லூரியில் மிரட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவங்க கூட கேட்குற கேள்வியை வந்து என்னன்னா ரூலிங் கவர்மெண்ட்டாக சொன்னவொடனே கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை உள்ள ஒரு நபர் அவர். எல்லா ஆளுமையுமே அவங்க வந்து பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்கிறாங்க. மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஜெயா டிவிக்கு பொக்கிஷமாகவும் இங்கே இருக்கிற நம்ம கருதுகிற மாதிரி ஊழியர்களும் பொக்கிஷமானவர்கள் தான். அது கிடைச்சிருக்கக்கூடிய ஜெயா டிவிக்கு கிடைச்சிருக்கிற மிக சிறந்த ஒரு விஷயம் அது. தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சண்முகவேல் சார், நீங்கள் பதிவு செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக. புரட்சி தலைவி அம்மாவால் ஈர்க்கப்பட்ட கோடான கோடி மக்களில் நானும் ஒருத்தன். எப்படின்னா சொந்த ஊர் தஞ்சாவூர், பக்கத்தில் ஒரு கிராமம். பக்கத்தில் இருக்கிற திருச்சிக்கு தஞ்சாவூருக்கும் அம்மா வராங்கனாலே பள்ளி கல்லூரி நாட்களில் கட்டடிச்சிட்டு பல மணி நேரம் காத்திருந்து பசி எறியாது பார்த்துருக்குறேன். அப்படிலாம் ஈர்ப்பு உள்ள நான் ஒரு நாள் சென்னைக்கு வருவோமா, அம்மாவெல்லாம் மீட் பண்ணுவோமா அப்படிங்கிற ஆதங்கம்லாம் மனசில் நிறையா இருந்தது. சென்னைக்கு கொஞ்ச நாள் கழித்து வந்து ஒரு தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளருக்கான வாய்ப்பு கிடச்சி மயிலாப்பூரில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் செக்ரட்டரியேட்டுக்கு அவங்க போகும்போதும் வரும்போதும் என்னுடைய தருணங்களை சரியாக இருந்தாலும் நின்று நான் பார்த்துருப்பேன். அவங்கள மிரண்டிருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு ஜெயா டிவிலலாம் வாய்ப்பு கிடைக்குமா, ஒருவேளை அங்கே நியூஸ் படித்தோம்னா அம்மா பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஏக்கம் நிறைய இருந்தது. சில பல வருஷம் கழிச்சு, அதாவது 13 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு ஜெயா டிவியில் கிடைக்குது. ஒரு நாள் செய்தி ஆசிரியர் திரு கணேஷ் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, சின்னம்மா அவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, செய்தி வாசிப்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது அம்மா, அதற்கு பிறகு சின்னம்மா தான் தேர்ந்தெடுப்பாங்க, அந்த அடிப்படையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செய்தி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் காலையில் ஜெயா ப்ளஸில் 11 மணி செய்தி லைவில் நான் இருக்கும்போது போயஸ் தோட்டத்திலிருந்து அம்மா அந்த செய்தி அன்றைக்கி பார்த்துருக்காங்க. பார்த்த பிறகு அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட, உதவியாளர்கிட்ட, இவர் யார், என்ன பேர், அவ்வளோதான். இந்த செய்தி உடனே நம்ம அலுவலகத்துக்கு தீயாக பரவிருக்கு. பரவின உடனே இங்கே உள்ளவங்களுக்கு என்னென்னா, புதுசாக சேர்ந்துருக்கிறாரு, எப்படி படித்தாரோ என்னமோ ஒரு பதட்டம் எல்லாருக்குமே. எனக்கு இது தெரியாமல் நான் கீழே வந்து காஃபி குடிச்சிட்டு போகிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் இவங்களே பொறுமை காக்காமல் ஃபோன் பண்ணி கேட்டிங்களே சார், இது மாதிரி என்ன விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இல்லை அழகாக படித்தார், சிரிச்சிட்டே படித்தார், நல்லா படித்தார். அம்மா சொன்ன இந்த 3 வார்த்தை, இந்த 3 வார்த்தையை செய்தி ஆசிரியரும் பிரபாகர் சாரும் செந்தில் சார் என்கிட்ட சொல்லும்போது உண்மையிலே நான் தரையில் நிற்கலைங்க, அப்படியே பறந்த மாதிரி இருந்தது. அதாவது இந்த தொழிலுக்கு நம்ம எதுக்கு வந்தோமோ, பெரிய சர்டிஃபிகேட்லாம் நம்ம எதுவும் வாங்கிடல, ஆனால் ஒரு முதலமைச்சருடைய பார்வையில் பட்டு நல்லா படிச்சிருக்கிற பேர் கிடச்சிது பார்த்தீங்களா, அது ஒன்று போதும் அப்படிங்கிற நினைப்போடையே இன்று வரைக்கும் போயிட்டுருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடுத்து நாகை சுந்தரமூர்த்தி அவர்கள். அம்மா கூட வந்து ஒரு 19 வருஷம் ஜெயா டிவிக்காக அம்மாவுக்காக உழைச்சிருக்கோங்கிறதே எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான தருணமாக நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஜெயா டிவியில் வந்துருச்சு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா போலீஸ் ரிப்போர்ட் கூட அவங்களுக்கு தேவையில்லை, ஜெயா டிவியில் வந்துருச்சு. இப்போ உதாரணமாக காரைக்காலில் வந்து குளோரைடு ஃபேக்ட்ரியில் வந்து உரக்கடத்தல் நடந்து அவங்க வந்து குளோரைடு நைட்ரேட்டையும் மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளிமாநிலத்துக்கு கடத்தி விற்பனை பண்ணுறாங்க, அதே போல் மணல் கடத்தல் விற்பனை பண்ணுறாங்கன்னு செய்தி போட்டோன்னே அந்த மாநில செயலாளர் வந்து எனக்கு ஃபோன் அடித்து கேட்குறாரு, என்னப்பா ஒரு செய்தி போடும்போது எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா, அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, நம்ம சேனலில் போட்டிருக்காங்க, உடனே அதுக்கு ஒரு சிபிஐ வேணும்னு ஒரு அறிக்கை விட்றாங்க. அம்மா அதிமுக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஜெயா டிவியில் வந்துருச்சுன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். மற்றவங்களும் சொல்கிற மாதிரி அம்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு எங்கே வரைக்குமே வந்து அந்த கரெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நேவியிலேருந்து மீனவர்களுக்கு வந்து ஒரு ஜிபிஎஸ் கருவி பற்றி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ஜிபிஎஸ் கருவினா நான் வந்து குளோபலிங் பொசிஷன் சிஸ்டம் அப்படின்னு எழுதியிருக்கேன். செய்தியில் வந்து அப்படியே போயிடுச்சு. போனோன்னா அங்கே செய்தி ஆசிரியருக்கு அம்மாட்டேருந்து ஃபோன், குளோபலிங் பொசிஷன் சிஸ்டம் கிடையாது, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், நம்ம ரிப்போர்ட்டர்கிட்ட அதை சொல்லி யார் எழுதுனதுன்னா இது எப்போலாம் அந்த நாகையிலேருந்து வந்திருக்குமோ, நம்ம ரிப்போர்ட்டருக்கு இதை சொல்லுங்கன்னு துண்டு சீட்டு சார் சொன்ன மாதிரி செய்தி ஆசிரியருக்கு வந்து அப்போ உள்ள வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு வந்து துண்டு சீட்டு வந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஜெயா டிவி எவ்வளோதுன்னா அம்மா வந்து 60 சஷ்டியப்ச பூர்த்தி அன்றைக்கி திருக்கடியூர் வராங்க. வந்தால் அம்மா பக்கத்துலேயே சின்னம்மா வராங்க, நம்ம சிஓ விவேக் சார் வந்து வராரு, எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. மற்ற எந்த சேனலும் உள்ள, அதாவது கோயில் உள்ள அளவு இல்லை. அம்மா உட்காந்துருக்காங்க, யாகம் நடக்குது, சின்னம்மா நிற்கிறாங்க. முடிச்சுட்டு பிரகாரம் சுற்றி வராங்க. சுற்றி வரும்போது ஒருத்தர் வந்து ஜெயா டிவினாலும் என்ன அம்மா வரதை ஏன் எடுக்கிறீங்கன்னா அவருக்கு விவரம் தெரியல, தள்ளி விட்றாரு, மிரக்கிறாரு. உடனே சின்னம்மா வந்து அம்மா காதில் இதை சொல்கிறாங்க, அந்த ஒரு சிங்கம் ஒரு பார்வை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா, அப்படி ஒரு பார்வை. அதே போல் சுனாமிக்கு அம்மா வந்திருந்தாங்க. சுனாமி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2004 சுனாமியில் 6065 பேர் வந்து பப்ளிக் இறந்தாங்க, 88 கிராமம் வாஷ் அவுட் ஆச்சு.
அதில் நம்ம அம்மா மேற்கொண்ட நடவடிக்கை 10 கிராமத்துக்கு ஒரு அமைச்சர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு பிஓ, ஒரு டீம்னு போட்டு வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே இதே போல் ஒரு மீட்பு நடவடிக்கை இருந்திருக்கா. சில 3 நாளில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கரண்ட்டு கொடுத்தாங்க, தண்ணி வசதி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஒரு செக்ரட்டரி, இதெல்லாம் பிரம்மாண்டமாக வந்து அப்போ இருந்த ஜனாதிபதி பாராட்டினார், பில் கிளின்டன் வந்து பாராட்டினார். அதை விட அம்மா அதில் ஒரு பெரிய, ஏன் அம்மான்னு சொல்கிறோம்னா, அந்த அழுத கரங்களை வந்து அழுத விழிகளை வந்து துடைக்கும் கரங்கள் வந்து ஆண்டவன் யார் மூலமாவது யாரோ ஒரு நபர் போல் வருவார். அதே போல் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு தெய்வம் அம்மா. என்னென்னா 40 பேர் வந்து 2 குழந்தைங்களும் இறந்துருது. 40 பேருக்கு அவங்க ஏற்கனவே கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பெற்றவங்க மாத்திரம் பழைச்சிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து திருப்பி அவங்களுக்கு குழந்தை கிடையாது. என்ன செய்ய முடியும்? கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. 40 பேருக்கு திருப்பி வந்து கரு இணைவு ஆப்ரேஷன் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க சார். அந்த கரு இணைவு ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா செலவாகலாம். அது எல்லாத்தையும் டோட்டலாக ஃப்ரீ பண்ணி கொடுத்து 40 பேரில் பல பேருக்கு குழந்தை பிறந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. சுனாமிங்கிறது ஒரு விக்டிம். அப்போ அம்மா வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாகப்பட்டினத்தில் 3 தடவை வந்திருந்தாங்க அம்மா நாகப்பட்டினத்துக்கு சுனாமி அப்போ மீனவர்களை பார்த்தா அப்படியே கதறி அழுகிறாங்க மீனவர்கள்லாம். அம்மா உடனே ஒரே வார்த்தை சொன்னாங்க, நான் இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இழந்து போன உயிரை தவிர மீதி அனைத்தையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க சார். இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது சார். ஒரு உண்மையிலேயே ஒரு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார். நம்ம திருச்சி செய்தியாளர் இளவரசன் அவர்கள். வணக்கம் சார். அப்போ வந்து ஒரு 2003 2004 இருக்கேன். நான் பெரம்பலூரில் செய்தியாளராக இருக்கேன். அப்போ ஆட்டோகிராஃப் அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசு. அப்போ வந்து இந்த கண் பார்வையற்றவங்க பேருந்து நிலையம் பக்கத்தில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு பாடி ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற பாட்டை பாடி அப்படி பாட்டு பாடி கேட்குறப்ப அவங்க நிதி திரட்டுறது வந்து நாங்கள் வந்து இசைக்கருவி வந்து வாடகைக்கு வாங்குகிறோம், அதுக்கோசரம் நிதி கொடுங்க, நாங்கள் பிச்சை எடுக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கான்செப்ட் நாங்கள் மீடியா நண்பர்கள்லாம் நின்றுக்கிட்டு இருந்தோம். அது பிடிச்சிருந்தது. உடனே அந்த அம்மா அவங்க கண்ணு தெரியாதவங்களை அந்த பாட்டு பாட சொல்லி, அப்புறம் அதை எம்ஜிஆரோட தரைமையில் பிறக்க வைத்தான் பாடலை பாட சொல்லி எடுத்து அதை ஒரு நியூஸாக நாங்கள் வந்து அப்போலாம் பஸ்ஸில் தான் கேஸ்ட்டு கொடுத்து அனுப்புவோம். அதை அடுத்த நாள் வந்து ரிலே ஆச்சு. காலைல 7 மணிக்கு ஜெயா டிவியில் ரிலே ஆச்சு. அதை வந்து அம்மா பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே 8 மணிக்கு வந்து திருச்சி கலெக்டர் ஆஃபீஸுக்கு, ஏன்னா அது அவங்க பாட்டு பாடினவங்க எல்லாம் கண் வெளியே இருந்தவர் வந்து விமான நிலையம், திருச்சி விமான நிலையம் பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தங்க. உடனே வந்து என்னாச்சுன்னா, அவங்களுக்கு எவ்வளோ வேணும், இசைக்கருவி வாங்குறதுக்கு என்ன கொட்டேஷன், அவங்க யார் என்ன, அந்த டீட்டெயிலோட 10 மணிக்கு நான் செக்ரட்டரியேட் போகிறதுக்குள்ளே எல்லாம் தகவல் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு அடித்தாங்க. நான் உடனே அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தேன். அவங்க எல்லாத்துக்குமே வந்து 5 லட்ச ரூபாய்க்கு இசைக்கருவி வந்து உடனே வாங்குறதுக்கு இது பண்ணாங்க. எப்படின்னா, ஒவ்வொரு செய்தியாளரும் வந்து நாங்கள் வந்து அம்மாவுடைய கண்களாக இருந்திருக்கோம்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. அதே போல் 2010 ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராங்க. அப்போ நாங்கள் எதிர்க்கட்சி. அப்போ எங்களுக்கு அம்மாவுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு இதெல்லாம் இருக்காது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராங்க. அப்போ அரசியல் பிரமுகர் கட்சிக்காரங்க, அதோட ஜெயா டிவி இருக்கும். அம்மா இல்லாத இடம் வந்து ஜெயா டிவி வந்து அம்மா வந்து வீட்டுக்குள்ளார போனால் மட்டும்தான் ஜெயா டிவி இருக்காது, தவிர அவங்க எங்கே போனாலும் ஜெயா டிவி இருக்கும். அதேமாதிரி அந்த கோயிலில் கருவறை போகிறவங்களும் நாங்கள் இருந்தோம். போயிட்டு ரங்கநாதரை சேவிச்சுட்டு திரும்பி வந்து தாயாரை சேவிக்க சுற்றி போகிறாங்க. போகிறப்ப அவங்களால நடக்க முடியல. அப்போ அம்மா கூட வந்து சின்னம்மாவும் கூட இருக்காங்க. சின்னம்மாட்ட சொல்கிறாங்க, சின்னம்மா வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, சசி நம்மளாலே இவ்வளோ தூரம் சுற்றி தாயார் சன்னதிக்கு போக முடியலையே, இன்னும் வயசானவங்க எவ்வளோ பேர் அங்கே கியூவில் நிற்கிறாங்க, அவங்களாம் எப்படி தாயார் சன்னதிக்கு போவாங்க அப்படின்னு 2010 சொல்கிறாங்க. அது 1 வருஷம் ஆயிடுச்சு. 2011 ஆட்சிக்கு வராங்க. வந்த உடனே மாத சம்பளத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பேட்டரி கார். சிம்பிளாக சொல்லலாங்க, அம்மாவும் நாங்களும் சொல்கிறோம். அது இல்லை. எங்கள் ரேஷன் கார்டில் வந்து அம்மா பேர் இல்லை, அவ்வளோதான். எங்கள் ஜெயா டிவியில் வந்து 400 குடும்பத்து வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் குலசாமியாக எங்கள் தெய்வமாக இருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யுங்க. அந்த எலெக்ஷன் கேம்பெயின் வந்து பண்ணும்போது நமக்கே ஒரு சுகமாக இருக்கும். ஒரு 1 மணி நேரம் பேசினா கூட அந்த நேர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த இது ஒரு கொலாய்க்கெல்லாம் சொல்லனா பிசுறு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சிகளை கவுண்டர் கொடுத்துட்டு
அவங்களுடைய விஷயம் சொல்லும்போது அந்த லோக்கல் இஷ்யூ டச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதை எழுதும்போதே அது ஒரு மிகப்பெரிய பயிற்சியாக இருக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக சொல்லணுன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்க நியூஸ் எழுதி பயிற்சி பெறலாம், நியூஸ் எழுதி பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணுன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து தான். பாலா நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் வந்து நியூஸ் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு அது பரவாயில்ல இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு பேட்டியாக இருக்கட்டும் முழுசாக அப்படியே போடும். நம்ம அது ஒரு 10 நிமிஷமாக இருந்தாலும் 15 நிமிஷமாக இருந்தாலும் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். அது சர்ச்சைக்குரிய விவாத பொருளாகவே இருந்துச்சு. வெளியிலையும் சரி நம்ம டெஸ்ட்லேயே கூட நம்ம பேசுவோம். நம்ம நிறைய இந்த மாதிரி மேடம் குறைக்கலாமே, கொஞ்சம் பேசி பார்க்கலாமே, எங்களோட டிஸ்கஷன் நடக்கும். அவங்க சொல்ல வர்ற விஷயம் முழுதாக மக்களை சென்றடைய வேண்டும், இந்த சமூகத்தை சென்றடைய வேண்டும். அதில் திரிபு இருக்கக்கூடாது, மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆயிருமோன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் போல் உங்களுக்கு. முழுசாக போடணும் அப்படிங்கிற சிந்தனை அதில் இருந்திருக்கு. அதை தான் நம்ம பார்க்கணும். சட்டப்பேரவையிலே ஒரு ஆளாக சிங்கமென கர்ஜித்து ஆளுங்கட்சியை திணறடித்ததை செய்தியாக்கிய நாங்கள் தேர்தல்களில் பிரச்சாரத்தை நெருப்பாய் தெரிக்கக்கூடிய அவரது வீர முழக்கங்களை செய்தியாக்கிய நாங்கள் கடைசியில் அவரது மறைவுச் செய்தியையும் போட வேண்டிய அந்த ஒரு மோசமான தருணம், அந்த துர்பாக்கியம் அமைந்ததைத்தான் அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோக நிகழ்வாக இருந்துவிட்டது. சுந்தரமூர்த்தி சார், உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள். அம்மாவுடைய அந்த ஆளுமை, அம்மா அந்த மக்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய கருணை, தமிழ்நாட்டை வந்து இந்தியாவின் முதல் நாளாக உலகத்திலேயே ஒரு முன்மாதிரியாக்கணும்னு அவங்க வச்சிருந்த அந்த பேராசை, அதை நான் பார்க்கும்போதே இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்த பிறகு தான் எனக்கே ஜெயா டிவிக்கு வேலைக்கு வரணும்னு விருப்பத்தோடு வந்தவன் நான். இது வந்து வெறும் இதுக்காக வந்ததில்லை. நாமும் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணோம், அம்மாவுடைய இதை வந்து பிரபகண்டா பண்ணுற இடத்துல நம்ம இருக்கணும். அப்படி இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு சமூக சேவை அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அம்மா பின்னாடி இருந்து இந்த சேனலில் வந்து அவங்களுடைய எண்ணங்களை, அவங்களுடைய உரைகளை, அவங்களுடைய சிந்தனைகளை வந்து பிரபகண்டா பண்ணுற இடத்துல நான் இருக்கணும்னு விரும்பி நான் இந்த சேனலுக்கு வந்தேன். ஒவ்வொரு செய்தி நாங்கள் போடும்போதும் அம்மாவுடைய மனநிலை நின்று தான் நாங்கள் அதை ஒர்க் பண்ணுறோம். அம்மா இந்த செய்தியை பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல் சிந்தனை. அலுவலகத்துக்குள்ளே வரும்போதே எங்களுக்கு அந்த சிந்தனையோடு தான் வருவோம். அம்மாவுடைய முழுமையான சொன்னாங்களே, எல்லோரும் சொன்ன மாதிரி அம்மாவோட முழுமையான எண்ணம் மக்கள்கிட்ட போய் சேரணும். அது மக்கள் வந்து அந்தளவுக்கு வந்து ஜெயா டிவியை இப்படி பார்த்தாங்க. நிச்சயமாக ஜெயா டிவிங்கிறது வந்து ஒரு ஜெயா டிவியில் ஒரு செய்தி வருதுன்னா அது வந்து அம்மாவுடைய எண்ணங்களை முழுதாக பிரதிபலிக்குது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் உணர்ந்தாங்க. கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் எல்லாருமே உணர்ந்தாங்க. அம்மா வந்து ஜெயா டிவியை பார்த்துட்டு எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லோரும் சொன்னாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை. ஒரு முறை வந்து சுதந்திர தினம் அதுக்காக ஒரு செய்தியை போட்டோம். தேனாம்பேட்டையில் காங்கிரஸ் மைதானத்தில் ஒரு காங்கிரஸ் தியாகி, இந்திய போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு தியாகி, அவர் வந்து ஒரு மரத்தடியில் குடியிருக்கார். பக்கத்தில் ஒரு பெட்டி வச்சுக்கிட்டு அதில் பாத்திர பண்டங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவர் மனைவியும் அவரும் அந்த மரத்தடியில் குடியிருக்கிறாங்க. இப்படியான ஒரு செய்தி அதில் ஒளிபரப்பி முடியல, நியூஸ் முடியல. முதல் நியூஸாக அது ப்ளே ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு பல செய்திகள் இருக்குது அந்த செய்தி தொகுப்பில். உடனே இம்மீடியட்டாக பக்கத்து வீட்டிலேருந்து அம்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அவர் யார், இங்கே இருக்கார், ஆஃபீஸில் இருந்தாலும் உடனே கூப்பிடுங்கன்னு. அவர் அப்போ தான் வந்து பேட்டி கொடுத்துட்டு புறப்பட்டு போனார். உடனே இமீடியட்டாக ஆரம்பித்தாங்க. இரவோடு இரவாக அடுத்த நாள் காலையில் அவருக்கு சொந்த வீடு. அம்மாவுடைய கருணையை நீ என்ன நினைப்பீங்க? இந்த கருணை, கனிவு, கண்டிப்பு எல்லாம் சேர்ந்த அம்மா இன்றைக்கி நம்ம கூட இல்லை அப்படின்னு நினைக்க முடியல. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த அம்மா தெய்வத்திற்கு என்றும் மரணம் இல்லை, அம்மா ஒரு தெய்வம். அதாவது தேர்தல் தேர்தல் சமயத்தில் வந்து போயஸ் கார்டனில் செய்தி பிரிவு இருந்தது. ஆஃபீஸுக்கு இன்டர்வியூக்கு அம்மா வந்தாங்க, கூட சின்னம்மாவும் வந்தாங்க. வந்து ஸ்டுடியோ கூப்பிட்டு போனோம், எல்லாம் வரவேற்று கூப்பிட்டு போயால் அவங்க இன்டர்வியூ நடக்க போகுது. மைக்கெல்லாம் சின்னம்மா மாட்டி விடுறாங்க. சின்னம்மா பார்த்து சசி ஓகேவாங்கிறாங்க, எல்லாம் ஓகே அப்படிங்கவும் ஸ்கிரிப்டை படித்து பார்க்குறாங்க. ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு முடிச்சுட்டு இது என்ன 3 மினிட்ஸ் இருக்குமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. இங்கே உள்ள ஸ்டுடியோவில் எங்களுக்கு ஒரே பதட்டம். ரெக்கார்டிங் எதுவும் போடல, அவங்க ரிஹர்சல் தான் பார்த்தாங்க. திடீர்னு என்ன 3 நிமிஷங்கிறாங்களேன்ட்டு நாங்களும் ஆமாம்மா 3 நிமிஷமான்ட்டோம். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஓகே டேக் அப்படி வாய்ஸ் ஓகேன்னாங்க. வாய்ஸும் ஓகேன்னோம். ஓகே டேக் அப்படின்னாங்க. ரெக்கார்டிங் போது எங்களுக்கு பதற்றத்திலே இருக்கும். 3 நிமிஷத்தை தாண்டிடவும் கூடாது, அது கம்மியாகவும் ஆயிடக்கூடாது. என்னடா பண்ணுறது, அப்படியே பதற்றத்தில் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறோம். ஷார்ப்பாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது என்ன தெரியும்னா, அவங்க ரிஹர்சல் பண்ணையிலே அந்த ஸ்கிரிப்டோடைய டியூரேஷன் எல்லாத்தையும் அவங்க கால்குலேஷன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தலைவரை உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது.
அதுக்கப்புறம் 2011 தேர்தலில் வந்து அமோக வெற்றி பெற்றது. அம்மா வெற்றி பெற்றவனே அப்போ இன்டர்வியூ நடக்குது. இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெற்றியில் வந்து முக்கிய பங்காற்றியதில் வந்து ஜெயா டிவிக்கு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலையும் அமோக வெற்றி பெறுது. எல்லா மாநகராட்சியிலையும் ஏடிஎம்கே ஃபுல் ஸ்வீப்பில் வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 டேஸில் வந்து எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க. போயஸ் கார்டனுக்கு எங்களுக்கு ஒன்றுமே புரியல, பயம், எதுக்கு வர சொன்னாங்கன்னு தெரியாது. திடீர்னு போய் நிற்கிறோம். அங்கே வந்து மினிஸ்டர்ஸு, உள்ளாட்சி பிரதிநிதிகள், வெற்றி பெற்ற எல்லோரும் க்யூவில் நிற்கிறாங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே கார்டன் திருவிழா கோலம் பூண்டிருக்கு. போகையில் அவங்க முதல்ல கூப்பிட்டது ஜெயா டிவி ஸ்டாஃபை வர சொல்லுங்க அப்படின்னு. எங்களுக்குன்னு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா எல்லா மினிஸ்டர்ஸு, உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகள், ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து வந்த தொண்டர்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு முதல்ல ஜெயா டிவியை வர சொல்லுங்க அப்படிங்கிறது எங்களை அறியாமல் ஒரு பூரிப்பாயிருச்சு. நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் வந்து ஃபஸ்ட்டு லைப்ரரியில் ஜாயின் பண்ணேன். அப்போ எல்லாருமே வந்து அவங்கள கட் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் நியூஸில் வந்து. ஆனால் அவங்களோட ஃபுல் ரெக்கார்டையும் நான் பார்ப்பேன். அந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடச்சிச்சு. ஒவ்வொருவரோட சந்திப்பையும் வந்து அவங்க உன்னிப்பாக கவனிப்பாங்க. இந்த இடத்துல இப்படி நிற்கணும், கேமரா ஆங்கிள் நிற்கலன்னா இது சரியாக வராது, இந்த ஆங்கிளில் வந்து நின்றுங்க, மறைக்கிறீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆர்டிஸ்டாக இருந்ததுனாலையோ என்னவோ தெரியல அது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒவ்வொரு பிரச்சாரமும் பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணோம்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முக்கியமான வார்த்தை சொல்லுவாங்க. எல்லா அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. எல்லா பிரச்சாரத்துலேயும் அது நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் வந்து மறக்க முடியாது என்னென்னா, அம்மா இறந்த அன்னைக்கு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணிட்டேன் ஆஃபீஸில். வீட்டுக்கு போயிட்டு வரேன். வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே பிரபாகர் சார் வந்து நீங்கள் அம்மாவை அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டீங்களா? நான் இல்லை அப்படின்னேன். அப்புறம் மதுரை முருகன், திருச்சி இளவரசன் எங்கள் கூட கார் போகுது, நீங்கள் அதில் போங்க அப்படின்னாங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறோம். அப்போ தான் பிரைம் மினிஸ்டர் வராரு, அதனால் நீங்கள் எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஜெயா டிவின்னு சொன்னோன்னே எங்களை மறிக்கலை, எந்த இதுவும் பண்ணலை, டிஸ்டர்ப் பண்ணாமல் நேராக அம்மா அந்த வாடி இருக்கிற இடத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போனாங்க. போய் அவங்க அந்த இடத்துல அஞ்சலி செலுத்துறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை மோடி வராரு, நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கமிஷனர் இவங்கெல்லாம் எங்களை ஓரம் கட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜெயா டிவி ஸ்டாஃபை மட்டும் அனுப்புங்க, அவங்கள தடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கார்டை பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே டக்குன்னு எங்களை கொண்டு நேரமாக அப்படியே பார்த்தோன்னே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அந்த நேரத்தில். ஏன்னா அது வந்து ஏன் கிடச்சிச்சின்னா, அம்மா ஜெயா டிவிங்கிற ஒரு ஸ்டாஃப் இருந்ததுனால தான் கிடச்சிச்சு. அவங்க இறக்கும்போது கூட எங்களை வந்து எந்த அளவுக்கு எங்களை வருத்தப்பட்டு எங்களை இந்த அளவுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்கிறது போது நினைக்கும் போது என்னால் மறக்கவே முடியாது. என் பேர் லிங்கநாதன். நான் வந்து லைவ் வண்டியை வச்சு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. வண்டியை வந்து பார்த்துக்கிட்டு, நீ தான் வண்டியை சொந்த வண்டி மாதிரி பார்த்துக்கணுன்னு வச்சுக்கணும்னு சொன்னாங்க. அது வந்து நிறுத்தி மனசில் தாங்க முடியாமல் இருக்குது. அம்மா அவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜெயா டிவிக்கு அவருடைய வழிகாட்டுதல் நிச்சயம் இருக்கத்தான் செய்கிறது. அம்மா என்ன நினைப்பாங்களோ அதை போலத்தான் சின்னம்மா அவர்களும் செயல்பட்டார்கள். அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் சின்னம்மா அவர்கள் இந்த ஸ்தாபனத்தின் மீது அவர் காட்டிய அக்கறை என்ன என்பதை நான் நேரடியாக கண்டவன். அவர் எப்படி எனக்கு தேன்கிண்ணம் நிகழ்ச்சி நீ தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ, ஒரு முறை நான் இங்கே வந்திருக்கும்போது என்னுடைய தேன்கிண்ணத்தின் அந்த சிஜி டிசைனை அவர்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துவிட்டு, நான் பின்னாடி பார்த்துட்டு என்னை திரும்பி, சுதாங்கன் சார் உங்களுக்கு இந்த சிஜி ஓகேயா? அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்தக்கூடியவர் சின்னம்மா. காலம் அவரால் செயல்பட முடியாமல் செய்து விட்டாலும் இப்பொழுது ஜெயா டிவி கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பலன் என்னவென்று நான் பார்க்கிறேன் என்றால், அம்மாவோ சின்னம்மாவோ அனுபவத்தின் வாயிலாக இந்த நிர்வாகத்தை நடத்தி சென்றார்கள். இங்கே நிர்வாகத்தையே படித்து தன் திறமையால் இந்த சூழலிலே வளராமல் பள்ளி படிப்பிலிருந்து ஆங்கில மீடியத்திலேயே படித்து, பிறகு ஆஸ்திரேலியாவில் போய் படித்துவிட்டு சிம்பியாசிஸ் MBA முடித்து, தன்னுடைய தனி திறமையினால் யாருடைய சிபாரிசும் இல்லாமல் ஐடிசி போன்ற பெரிய நிறுவனங்களில் 4 ஆண்டுகள் பெரிய பதவி வகித்துவிட்டுத்தான் இப்பொழுது ஜெயா டிவியின் CEO திரு விவேக் அவர்கள் இருக்கிறார்கள்.
அவருடைய அணுகுமுறை, அந்த ப்ரொஃபஷ்னல் அப்ரோச்னு என்று சொல்வார்கள். இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளில் படித்து விட்டு வருகிற இளைஞர்களுடைய கார்ப்பரேட் அப்ரோச்சை நான் இங்கே கண்டேன். அவர் வந்தவுடன் இந்த ஜெயா டிவி ஊழியர்களுக்கு வந்தவுடன் கிடைத்த நன்மை என்ன என்பதை எல்லோருமே அறிவார்கள். இனி வரும் காலங்களிலும் அவருடைய வழிகாட்டுதல் செழுமையாக இருக்கும். அம்மாவுடன் ஆசியுடன் அவர் திறம்பட செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் இருக்கும் வரை பிறருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றிய தெய்வமாய், உங்களை நாங்கள் இழந்த பிறகு எங்கள் இதயத்தில் வாழும் இதய தெய்வமாய் என்றும் நீங்கள். 1330 திருக்குறள்களை மட்டும் எழுதி முடித்தான் திருவள்ளுவன். ஆனால் 1331ஆவதாய் ஒற்றை வார்த்தையில் ஒரு திருக்குறள் என்றால் எங்களை பொறுத்தவரை அது அம்மா நீங்கள் மட்டும்தான். மீண்டும் எங்களது கண்ணீரை அஞ்சலியாய் சமர்ப்பிக்கிறோம். நன்றி.